குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயற் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியிற்பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. விக்னேஸ்வரா, அப்பா யானை முகத்தோனே, அப்பா 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 வாங்கய்யா. கடன் சுவையா சௌக்கியமா? பொன்னம்பலம் சௌக்கியமா? தம்பி கோபால், படிப்பெல்லாம் எப்படியா இருக்குது? அப்பா படிப்புக்கு என்ன குறைச்சலு? பகலெல்லாம் படிப்பு, ராத்திரில எக்ஸ்போர்ட், வியாபாரத்துக்கு வியாபாரத்தையும் கவனிச்சுக்குது. ஃபாரின்ல இல்லாத பொருள் எல்லாம் இங்க இருந்து ஏத்துது தம்பி. வாங்க மாரப்பையா, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். ஊர் பெரியவங்க எல்லாம் இன்னைக்கு தான் கோயிலே பார்க்க முடியுது. ஏமா நளினா, பட்டத்துல படிக்கிறியே, படிப்பெல்லாம் எப்படிமா இருக்குது? ஏன் பொண்ணாச்ச படிப்பெல்லாம் எப்படின்னு இப்ப கேட்டா எப்படி? பரீட்சை முடிஞ்சாதான் தெரியும். நளினா கெட்டிக்கார பொண்ணு, அதோட கவனம் எல்லாம் படிப்புலதான் இருக்கும். இதே கவனம் நளினாவுக்கு படிப்புல இருந்தா நிச்சயம் பாஸ் பண்ணிடுவா. அப்பனே அப்பனே ஒண்ணு இல்ல, இந்த ஊர் இரும்பு பெட்டிங்க ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து வந்திருக்கிறீங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த கோயிலை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம் பண்ணலான்னு ஒரு யோசனை. அதுக்கு உங்களை போல பெரிய மனுஷங்க மனசு வச்சீங்கன்னா. ஐயா, இந்த கும்பாபிஷேகம் எல்லாம் பண்றதுக்கு நமக்கு பொறுமை கிடையாது. ஏன்னா பகல்ல நான் கிடைக்க மாட்டேன், இருட்டுல இவரு கிடைக்க மாட்டாரு. நம்மளுக்கு ராத்திரில எக்ஸ்போர்ட் வியாபாரம், நமக்கு இம்போர்ட் வியாபாரம். அப்ப இதுக்கு என்ன செய்யலாம்? ஒண்ணு செய்வோமே, என்ன? பூசாரி கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு பணத்தை நம்ம கொடுத்துருவோம். பூசாரி கையிலேயே கொடுத்துருவோம் கையில. ஏப்பா, சாப்பிட வீட்டுக்கு வர்றீங்களா இல்ல நானே கொண்டாட்டுமா? நானே வரேம்மா. சரிப்பா. ஐயா, என்ன ரவி? ஒண்ணுல ஒரு சின்ன யோசனை. ராஜகோபுரத்துல ஒவ்வொரு முகப்புல உள்ள அம்மன் சிலைக்கு மட்டும் முகத்துக்கு மட்டும் மஞ்சள் கலவையை கொஞ்சம் அதிகமா கொடுக்கலாமான்னு உங்ககிட்ட கேட்க வந்தேன். உனக்கு தெரியாத விஷயமாப்பா. எவ்வளவு பூசணுமோ அவ்வளவு பூசு, பார்க்க லட்சணமா இருக்கணும், அவ்வளவுதானே? ஆமாங்க, சாதாரணமா மஞ்சள் பூசணத்துக்கு அப்புறம் தான் பெண்களுக்கு தெய்வக்கலையே வருது. அதனாலதான் அப்படி கேட்டேன். வாஸ்தவம் தான். மஞ்சள் பூசண முகத்தில் இருக்கிற கலை பவுடர் பூசண முகத்துக்கு ஏது? இது என் பொண்ணு கமலா. அம்மாடி, கோயில் சிற்பங்கள் எல்லாம் ரொம்ப பழசாயிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் புதுப்பிக்கிறதுக்கு வர்ணம் அடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. பேர் ரவி. நமஸ்காரம். நம்ம தான் பரிச்சயம் ஆயிட்டோமே எத்தனை வாட். ஓஹோ, பொண்ணுக்கோ? டே வாஞ்சி, பூட்னிய சாவி எங்க வச்ச?
கமலான்னு எனக்கு ஒரு பொண்ணு இந்த குளிச்சுட்டு வந்துடுறேன்னு போனான். நானும் சமையல முடிச்சுட்டேன். இன்னும் ஆளை காணோம். இவ குளிக்க போனாளா இல்ல குளத்துல இருக்கிற தண்ணியெல்லாம் இறைக்க போனாளா? அம்மா அதுக்கு மேலேயும் திட்டுடாத, இதோ வந்துட்டேன். ஏண்டி குளிக்க போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இல்லம்மா, குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் அப்பாவை சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி சரி, துணியெல்லாம் வெளியே கொண்டு காய போடு. ஈரத்தலையோட நிக்காத, தலையை தோட்டிக்கவா. அஞ்சே ஐயா உள்ள வை. சரிங்க. கமலா, அப்பா வந்தாச்சு, என்ன போடு. வாங்கி நீ உட்காரண்டா மாமா. ஏண்டி இன்னைக்கு சமையல் பண்ணிருந்தா என்ன சமையல்? சிவன் கோயில் பூசாரி வீட்டுல என்ன இருக்கும்? ஏண்டி கிண்டலா? நானா கிண்டல் பண்றேன்? நம்ம வீட்டுல என்ன சமையல்னு உங்களுக்கு தெரியுமில்ல. புதுசா இன்னைக்கு கேட்டா எனக்கு கோபம் வராதா? அதான் வரும். நம்ம மாதிரி ஏழப்பட்டவங்களுக்கு பணங்காசா வரும். அப்புறம் ஏன் நீங்க இந்த தொழிலை செய்றீங்க? அது என் ஆத்ம திருப்திக்கடி. உங்களுக்கு ஆத்ம திருப்தி. உங்களையே நம்பி இங்க 2 ஆத்மா இருக்கமே, எங்களுக்கு என்ன திருப்தி? வயசுக்கு வந்த பொண்ணு வளர்ந்து கல்யாணத்துக்கு நிக்கிறாளே, வர்றவ கழுத்தையும் காதையும் பாக்குறதுக்குள்ள ஏதாவது செஞ்சு போடணும்ன்ற அக்கறை கொஞ்சமாவது உங்களுக்கு இருக்குதா? பூசாரியா பூசாரி? மத்த பூசாரி பொண்டாட்டி எல்லாம் பாத்தீங்களா? அவங்களதான் நான் ஏண்டி பாக்குறேன்? அவங்க எப்படி எல்லாம் நகை போட்டிருக்காங்க, என்ன மாதிரி புடவை கட்டி இருக்காங்க. சாப்பிட வாங்க. சாப்பாடு வேணாம், ஒரு மண்ணு வேணாம், போடி. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? என்ன சொல்றத? அப்பா சாப்பிடுவாங்கப்பா. எனக்கு பசிக்கல. வாங்கப்பா. இந்த பாரு, நீ கூப்பிடுற நேரத்துக்காக சாப்பிட வர. ஆமா வாங்கி உனக்கு சரியா சொல்லணுமா? பசிக்கல வேண்டா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? வெய்ய காலத்து கடலை மாதிரி ரசம் இவ்வளவு கீழே இருக்கு. இதுக்கே இவ்வளவு பெரிய கரண்டி. பேசாம சாப்பிட மாட்டீங்க? ஏங்க ரவி எங்க சாப்பிடுறாரு? நல்ல வேலை, அவன் முத்தம்மா கடையில சாப்பிடுறான். ஐயா பாத்தீங்களா நான் கடை நடத்துற லட்சணத்தை? எல்லாரும் என்ன திட்டிக்கிட்டு சாப்பிட்டுட்டு தான் போறாங்க, நானும் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லாம் ஒரு தமாஷ் தானம்மா. உனக்கு அவள் இல்லையா? யார் என் வீட்டுக்கார இருக்கார? என்ன செய்யறாரு? லாரி லாரியா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் லாரியில தான் போவாரு. ஒரு வாரம் ஆனாலும் லாரியை விட்டு இறங்க மாட்டாரு, குளிக்க மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு. எல்லாமே லாரியில தான். இப்ப கூட ஏதாவது லாரியில தான் போய்கிட்டு இருப்பாரு. நானும் 20 மைலுக்கு அந்த பக்கம் இருந்தே லாரிய மெயின் ரோட்டை விட்டு இறக்கி எப்படி எப்படி எல்லாமோ சுத்தி வளைச்சு தப்பிக்க பாத்துருங்க. திடீர்னு குறுக்கு பாதையில ஜீப்ப கொண்டாந்து நிறுத்தி லாரிய மடக்கிட்டாங்க. வண்டியில இருந்து தவணை தாங்க தெரியும். இந்த பாருங்க, இனிமே நம்ம வியாபாரத்துக்கு தரையை நம்பினா பிரயோஜனம் இல்லைங்க. தண்ணி மார்க்கமா வியாபாரம் பண்ணலான்றியா? அத சொல்லலங்க. தரையில வந்தா அங்கங்க போலீஸ், செக் போஸ்ட், குறுக்க கம்பு, அதுல ஒரு அரிக்கல் லைட், ஒரு விசில் சத்தம், பெரிய தொல்லையா இருக்குதுங்க. இந்த பாருங்க, சரக்கை எடுத்தமா வச்சமா தூக்கிடணும். எங்கட ஆகாயமா இருக்குமா? அடச்சை, மொத்தத்துல லட்சக்கணக்கா மதிப்புள்ள கிராம்பும் போச்சு, லாரியும் போச்சு. ஒரு யோசனைங்க, கிராம்பு நம்மளது இல்ல, லாரி தான் நம்மளதுன்னு சொல்லி வண்டி எடுத்துட்டு வந்துருவோமா? இது நீங்க
நீங்க 2 பேரும் என் வீட்டு உள்ள நுழைஞ்சதை யாராவது பார்த்தாங்களா? உங்க வீட்டுக்கு என்னைக்குங்க நான் வாசல் வழியா வந்திருக்கிறேன்? கொல்லப்புறம் கோலாவழி இப்படித்தானே வந்துடுறேன். கடைசி வரைக்கும் லாரியும் கிராம்பும் நமது இல்லைன்னு சாதிச்சுடு. என்னடா கண்ட நேரத்துல திக்கிற திணற, எனக்கு பயமா இருக்குது, உடம்பெல்லாம் உதறது. என்ன விஷயம்? இது 8 முளை வேஷ்டியை துவைச்சு மடிச்சு டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி வச்சுட்டேன். போய் எடுத்துட்டு வந்துட்டா. ஐயோ ஐயோ, அதுல வண்ணாங்குறி இருக்குமே. நான் சலரைக்க போறது இல்லையா? அப்பா தப்பிச்சேன். உனக்கு 16 முழம் வேஷ்டியா வாங்கி கொடுத்துறேன்டா. எந்த நேரமும் குப்பு குப்புன்னு வேர்க்க விடுறீங்களே தவிர காயவே விட மாட்டேன்றீங்களேடா. காஞ்சதுக்கு பிறகுதாங்க மடிச்சு வச்சேன். நான் வேட்டியாடா சொன்னேன், வேர்வைய சொன்னேன். கமலாவா? ஆத்து தீர 100 வாரி தண்ணிய அளவு ஊத்தி குளிச்சுட்டு இருக்க. இப்படி மொண்டு மொண்டு காக்கா குளிக்கிற மாதிரி குளிக்காம நம்ம ஊர் தாமரை குளத்துல முங்கி குளிக்கலாமே. முங்கி குளிக்கலாம். என்னால ஒரே ஒரு வாட்டி தான் முங்க முடியும். ஏ நீச்சல் தெரியாதே. ஆமா, இந்த ஊர்லயே இந்த ஒரு கிணறு தான் நல்ல தண்ணி கிணறு போட்டு இருக்கு. ஆமா, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். உங்களுக்கு மஞ்சள் கலர்னா ரொம்ப பிடிக்குமா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட கோயில்ல பேசிட்டு இருக்கும்போது அம்பாள் முகத்துக்கு மஞ்சள் வர்ணம் தான் அழகா இருக்கும், மஞ்சள் பூசி குளிச்சாதான் பெண்களுக்கு தெய்வக்கலையே வரும்னு அப்படி இப்படின்னு உங்க பேச்சுல ஒரே மஞ்சள்மயமா இருந்ததே, அதுக்காக கேட்டேன். மஞ்சள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் பிடிக்குமா, மஞ்சள் பூசினா பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். உங்களுக்கு எந்த ஊரு? இங்க எப்ப வந்தீங்க? எனக்கு மெட்ராஸ். நான் ஒரு அனாதை. ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ்ல படிச்சுட்டு சம்பாதிச்சு போடுறதுக்குள்ள நீ சம்பாதிச்சு போட்டது போதுண்டா அப்படின்னு எங்க அப்பா அம்மா ஒருத்தர் பின்னால விட்டுறா போயிட்டாங்க. ஏதோ கத்த கலைய பிளாட்பாரத்துல வரைஞ்சு போட்டு உட்கார்ந்துருந்தேன். அப்பதான் உங்க அப்பா அங்க வந்தாரு. என்ன பார்த்து இங்க கூட்டிட்டு வந்தாரு. தெய்வத்தோட உருவத்தை வரைஞ்சதுனாலயோ என்னவோ அந்த தெய்வத்தோட திருப்பணிக்கே நான் இங்க வந்திருக்கேன். ஆண்டவா, நீதான் என்ன இந்த கிராம்பு கடத்தல் கேஸ்ல இருந்து காப்பாத்தணும். அதே லாரியில இருந்து ஒரு கை கிராம்பு அள்ளி வச்சிருக்கிறேன். சுத்தமான கிராம்பு போட்ட சைவ குருமாவும் வெண்பொங்கலும் பண்ணி வச்சு படைக்கிறேன். என்னடா வரதா வரதம் முடிக்கிற? கள்ளக்கடத்தல் பேரவடி நீ தலைமறைவா நிக்க வேண்டியவன், இன்னைக்கு என்ன பப்ளிக்கா நிக்கிற? சாமி கும்பிடலான்னு வந்தேங்க. என்னது அடுத்த வேலைக்கு வேணும் இல்ல? என்னடா இது இடம் மாறி இருக்கு? என்னது? பட்டையை நெத்தியில போட்டிருக்க. இன்னைக்கு உள்ள போடலங்க. ஏன்? அந்த சனியனை குடிச்சு குடிச்சு ரூட்டே கெட்டு போச்சு. அப்படியா? இத சாப்பிடு, ரூட் சரியா போடு. பிரசாதம் இத கூட ஏன்டா திருட்டு தரமா திங்கிற? பழகி போச்சுங்க. ஏங்க, ஊருக்குள்ள ஒரு லாரி கிராம்பு அனாதையா நிக்குது. அது யாரு? என்னது இல்ல, உங்களுக்கு இல்லன்னு எனக்கு தெரியுங்க. வேற யாரு? ஜனங்க எப்படி பேசிக்கிறாங்க? என்ன கேட்டா எனக்கு எப்படிடா தெரியும்? எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். கேட்டு சொல்லுங்களேன். இதெல்லாம் கேட்கணுமாடா? எல்லாம் அவனுடைய திருவிளையாடல். ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம, ஓம் சிவாய நம. ஈஸ்வரா, பரமேஸ்வரா, சிவாய நம. பொன்னம்பலம், நான் நிக்கிறது உனக்கு தெரியல? இவ்வளவு கிட்ட நிக்கிறீங்களே, தெரியாதுங்களா? அது இல்லையா, எலெக்ஷன்ல நிக்கிறனே, அது தெரியுமான்னு. ஏன் அப்படி குப்புன்னு அணைச்சிட்ட? அடுத்த வேலைக்கு வேணுமே. சரி வச்சுக்கோ. பொன்னம்பலம், பாருங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது. தேர்தல்ல நின்னுட்டீங்கல்ல, அப்படியே அழறீங்க. இப்பவா அவங்க அழற? என்னைக்கு நாமினேஷன்ல கையெழுத்து போட்டனோ அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. நானும் அழறேன், தானா வருதுங்க. பாருங்க பொன்னம்பலம், அதிகமான வித்தியாசத்துல எதிரிய தோக்கடிக்கணும்ன்ற கெட்ட எண்ணம் எனக்கு இல்லை. ஏண்டா டேய், என்ன ஆளுடா நீ? உன்னை எங்களுக்கு தெரியாதா? இந்த திருட்டு ஓட்டு, செல்லாத ஓட்டு இதெல்லாம் தள்ளி ஒரு 500 1000 மேல விழுந்தா போதுங்க. இதை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். விபூதி கூடவா? இதை கொடுங்க. ஏன் 500 1000 வித்தியாசம்? ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சா கூட ஜெயிச்ச மாதிரி தானுங்களே. ஐயோ, அந்த மாதிரி அவங்கிட்ட வாக்கு வாங்கி கொடுத்தாதீங்க. ஒரு ஓட்டு வித்தியாசம்னா மறுபடியும் எண்ணுவானுங்க, நான் அடிபட்டுருவேன். ஐயோ, நீங்க அதுக்கெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எல்லா பாரத்தையும் அவரு மேல போட்டு தைரியமா போங்க. ஈஸ்வரா, எல்லாம் உனக்கே வெளிச்சம்.
வாங்க. என்னய்யா பார்ட்டி வந்துட்டு போற மாதிரி இருக்கு? ஆமாங்க, அவரும் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னு சொல்லித்தான் வேண்டிட்டு போறாரு. ஏயா, நான் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா இந்த கோயில் இப்படியா இருக்கும்? இருக்குமா? ஒவ்வொரு காலமும் மந்திரம் சொல்றப்ப நம்ம விஷயத்தையும் ஆண்டவங்கிட்ட அழுத்தி விட்டு காதலையா இருக்கலாம். நான் உன்னை பின்னால கவனிக்கிறேன். ஆண்டவா, உன்னுடைய படைப்புல எத்தனை விசித்திரங்கள். வாஞ்சி, கோயில் திருப்படிக்கு 2 பேருமா சேர்ந்து பணம் கொடுத்தாங்க. திருப்பணி வேலையே முடியல. ஆனா அதுக்குள்ள இவங்க உறவே முறிஞ்சு போச்சு பாத்தியா. இனிமே நாம சந்திக்காம இருக்கிறதா நல்லது. நாம ஒண்ணு சேர்றத எங்க அப்பா அம்மா நிச்சயமா சம்மதிக்க மாட்டாங்கதான். ஆனா நான் என்ன செய்வேன்? உங்களை மறந்து என்னால இருக்கவே முடியாது. இந்த கோவில் திருப்பணி விழா முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்கிற வரைக்கும் பொறுத்துறேன். அதுக்கப்புறம் உங்க அப்பாவை நானே சந்திச்சு உன்னை பொண்ணு கேட்கிறேன். கோவில் திருப்பணி வேலை எப்ப முடியும்? இன்னும் கொஞ்ச நாள்ல முடிஞ்சிடும். கோபுரம் ரொம்ப அழகா இருக்கு. பூரா வேலையை முடியட்டும், இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். என்ன ஒரு படம் வரையறீங்களா? வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டீங்களா? ஆமா. அது எப்படி என்ன பார்க்காம வரைஞ்சிட்டீங்க? உன்னை பார்த்துதான் வரைஞ்சேன். வரைஞ்சிட்டீங்களா? எங்க காட்டுங்க பாப்போம். என்னையா வந்துட்டியா? என்னைக்குதான் நீ நேரத்துல வந்து தோத்தத்தில் இருக்க? பகல் பூரா தலைமரவா தெரிகிறது, ராத்திரியானா திருட மாதிரி வந்து இருட்டுக்குள்ள சோறுதிங்கிறது. என்ன பதிலையே காணும்? என்னையா போட்டிருக்கியா? அதான் பேசவே மாட்டேங்கிற. யோ, இன்னைக்கு சந்தைக்கு வந்த கூட்டத்துக்கு சாப்பாடு போட்டு கைகாலாம் அழுத்து போச்சியா. என்னால எந்திரிக்க முடியல. உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், நீயே எடுத்து போட்டு சாப்பிடு. அப்படியே கிண்ணத்துல கோழி கறியும் முட்டை இருக்கு, எடுத்துக்கையா. யோ, மோர் ஊத்திக்காத, பால் காய்ச்சி வச்சிருக்கேன், அப்புறமா எடுத்து குடிச்சுக்க. என்னையா சலக்கு சலக்கு நாய் மாதிரி குடிக்கிற? மனுஷ மாதிரி ஒழுங்காத்தான் குடிய. ஏயா, சாப்பாடுலாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சா? என்னையா பேசவே மாட்டேங்கிற? ரொம்பவா போட்டிருக்க? வாய்க்கு ருசியா சமைச்சு வச்சிருக்கனே, நல்லா இருந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. நன்றி கட்ட ஆளியா நீ. உனக்கு போட்ட சோத்த ஒரு நாய்க்கு போட்டிருந்தா வாழையாவது. என்ன வாயவே திறக்க மாட்டேங்கிற? நாயே. ஐயோ, நீ இப்பதான் வரியா? உனக்கு வச்சிருந்த சோத்தையெல்லாம் நாய் தின்னுட்டு போயிடுச்சு. இன்னைக்கு நீ பட்டினிதான். இந்த நாயா? இது எங்க முதலாளியுடைய எதிரி மாயப்ப விட்டு நாய். இருக்கட்டும், நாளைக்கு இதுக்கு வைக்கிற சாப்பாட்டை நான் சாப்பிடுறேன். நீ சமைக்கிறதோட நல்லாவே இருக்கும். ஈஸ்வரா, என்னுடைய தோட்டத்தில் உனக்கு ஒரு மாறுதல் தெரியுமே? இதுக்கு முன்னால நான் வந்தப்பெல்லாம் உனக்கு பயந்து இடுப்புல வேட்டியை கட்டிட்டு வந்தேன். இப்ப தலையில கட்டிட்டு வந்திருக்கிறேன், பாத்தியா? ஏன் சில தர்மங்களை உங்ககிட்ட போராடி கேட்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன். நான் என்னுடைய சொந்த செலவுல தேனாபிஷேகம், பாலாபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் ஏய்யா எவ்வளவோ செஞ்சிருக்கிறனே. உனக்கு நான் தேர் இழுத்திருக்கிறனே. இந்த கை தேர் இழுக்கலாமா? இழுத்தனே. இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துட்டே. ஆனா ஓட்டு என்றப்ப மட்டும் ஒதுங்கிட்டே. ஏன்பா ஈஸ்வரா, ஏ ஒட்டிய சார்ந்து கொட்டின உடனே பொல 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 பொலன்னு ஓட்டு விழ நினைச்சா மேல் மூடி வந்து விழுதையா. என்னங்க இது? மிட்டாய பறி கொடுத்த பச்சை புள்ள மாதிரி அழுதுகிட்டு என்ன இந்த கதைக்கு ஆளாக்கிட்டாரு? பாருங்க, தெய்வத்துக்கு செஞ்ச மாதிரி ஜனங்களுக்கு நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணுங்க. செஞ்சனையா, செஞ்சனே. நபர் 1க்கு 40 ரூபான்னு நாசமா போறவனுங்க என்ன நடுத்தெருவுல நிக்க வச்சுட்டாருங்க. போற விடுங்க, இடைத்தேர்தல் வராமையா இருக்க போது ஜெயிப்போம் போங்க. ஆமா, ஜெயிச்சு கேஷன் அரசவ போயிடும் சொன்னியே, அவ்வளவு நிச்சயமா எப்படி சொன்ன? இப்ப ஜெயிச்சாரியா மாறப்பன், அவர் இனிமே அடிக்கடி பிளேன்ல தானே போவாரு. ஒரு சமயம் போலவா இருக்கும். இடைத்தேர்தல் வருங்க.
கொஞ்சம் தள்ளியா. இடைத்தேர்தலுக்கு வில்வ அர்ச்சனை லட்ச அர்ச்சனை எல்லாம் மறுபடியும் நான் செய்வேன்னு நினைக்கிறியா? நடக்கவே நடக்காது. உன்னை ஒரு கை பார்த்தே தீருவேன். பூசாரி, என்னமோ நான் ஓட்டு போடாம இவன் தோத்து போன மாதிரி இல்ல, என்ன வந்து திட்டிட்டு போறான். என் ஓட்டை கொடுத்தா இவன் என்ன ஆவான்? என் ஓட்டை திருநீல கண்ட வாங்கிட்டு பட்ட பாடுவது தெரியாது போல இருக்கு. திருநீல கண்டர் உங்க ஓட்டை வாங்கி புதைச்சு வச்சாரு. இவர் கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைவாரு. பாவம் ஆண்டவனே, தோத்து போயிட்டாலே யார திட்டுறோம்னு புரியாது போல் இருக்கு. ஏன் பூசாரி, யாரோ ரெண்டு பேர் ஒரு மாதிரியா நிக்கிறாங்களே, யாருங்க? தேர்தலில் நின்று தோத்து போய் இங்க வந்து ஓன் அழுதானே கனவு சபை, அவர் மகன். ஓஹோ, இவனு தேர்தல் நிக்கிறானா? இவன் பொண்ணு பக்கத்துல நிக்கிறான். வேற எதுக்கோ நிக்கிறாங்க, நம்ம இங்க நிக்க கூடாது. வா, அப்படி போ. உள்ள வருவானுங்க. இதிர போறோம். Come on. Good. சும்மா இருங்க, சாமி இருக்குல்ல. சாமியாவது பூதமாகுது. இல்லைங்க, சாமி என்ற பூதம்ன்ற. என்ன சாமின்றா உன்ன பூதான்றா என்ன? இப்போ கண்ணத்துல போட்டுக்கோங்க. கன்னத்துல போட்டுக்கவா இல்ல கொடுக்கவா? ஏன் பூசாரி, இதெல்லாம் சினிமாவுல கூடாதுன்னாங்க, கொடுத்துருவாங்க போல இருக்கு இவங்க. ஏயா அவசப்படுற? தமாஷா இருக்கு பாரியா, என்ன செய்யறாங்கன்னு. என்ன அர்ச்சனையா? சும்மா பாத்து போலான்னு வந்தோம். சும்மாவா? யார? இல்ல இவரதான். நல்லா இருக்கு. ஏப்பா, வேடிக்கை பாக்குறதுக்கு நாங்க என்ன எக்ஸிபிஷன் நடத்துறோம். போ அனினா. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, இங்க தப்பா நடக்க கூடாது. இதெல்லாம் மனுஷனா பார்த்து நிக்க வச்சது. இது உண்மையான கடவுளா இருந்ததுன்னா இப்படி நிக்கிற கால இப்படி மாத்தி நிக்க சொல்லு பாப்போம். போதும் போதும், வாங்க போலாம். பூசாரி, இவங்க ரெண்டு பேருக்கும் பக்தி வர்ற வயசா இல்ல படிப்பு வர்ற வயசா? இவங்களை பார்த்தா ரெண்டுமே வராத போலத்தான் எனக்கு தோணுது. அப்புறம் ஏன் இங்க வந்திருக்கிறாங்க? அசாண்டவனை எனக்கும் தெரியல. நீ ஒரு மண்டியா? இவங்க ரெண்டு பேருக்கு சந்திச்சு சௌகரியமா பேசுறதுக்கு வேற இடம் கிடைக்காம, இது ஒரு மடம், நான் ஒருத்தன் அனாதையா இருக்கேன், இங்க வந்து இவங்க என்ன செஞ்சாலும் நான் கேட்கவா போறேங்கிற தைரியம் ஐயா? நமச்சிவாயம் நமச்சிவாயம். நமச்சிவாயம் உனக்கு, அவங்களுக்கு நான் இழிச்சவாயன். இதுக்கு மேல இத கோயிலா நினைச்சுக்கிட்டு நான் இங்க இருக்கேன் பாரு, என்ன அடிக்கணியா? அடிக்கணும்ன்றியா? கோபால், நம்ம சந்திப்பு இப்படி திருட்டுத்தனமா கோயில் பார்க் இதோடய போயிடுமா? நளினா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. ரெண்டு அப்பா கிட்ட இதை பத்தி கேட்போம். ரெண்டு அப்பா கிட்டயா? பொண்ணோட அப்பாவையும் சேர்த்து சொல்றான் மூதேவி. அட அறிவு கட்டவனே, அப்பாக்களை தனித்தனியா பிரிச்சு சொல்ல வேணா? கோபால், நம்ம காதல பிரிச்சிட மாட்டாங்களே. நளினா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நம்மள படைச்ச ஆண்டவனே வந்தாலும் நம்மள பிரிக்கவே முடியாது. பாப்பலாம். என்ன கொழுப்பு பத்திரிக்கை ஆண்டவனே, அவங்களை பிரிக்க உங்களாலேயே முடியாது. நான் ஏன் அவங்கள பிரிக்கிறேன்? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? அதுக்கெல்லாம் நவக்கிரகங்கள்லாம் இருக்கையா? ஏன் ஆண்டவனே, அந்த நவக்கிரகங்கள் உங்களை ஒண்ணுமே பண்ணாத? பண்ணாமையா தெருவுக்கு வந்திருக்க? இருந்தாலும் ஆண்டவனே, கோயிலுக்குள்ள வந்து தப்பு பண்ற இவங்களை சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணணும்னு சொல்ற? உங்க நெத்தி கண்ணை கொஞ்சம் போல திறந்து இழுச்சுருங்களேன். என்னையா இது, பொடி டப்பிய துறக்க சொல்ற மாதிரி துறக்க சொல்ற? ஏற்கனவே இந்த ஊர் உலகத்தில் நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்த்து என் ரெண்டு கண்ணு எரியுது. நீ என்னடான்னா என் மூணாவது கண்ணையும் துறடான்ற. பூசாரி, அந்த ஒரு கண்ணாவது எனக்கு மிஞ்சட்டு விடு. அது போட்டும், இவங்களை எரிச்சு என்னையா பிரயோஜனம்? வேற யாரை எரிக்கலான்றீங்க? இவங்களுக்கு காதல் உண்டாகுதே, அதுக்கு மூல காரணம் யாருன்னு தெரிஞ்சு அவனை எரிக்கணியா? அதாருங்க, அவன் தாயா என் மருமகன் மன்மதன். அவர் எரிச்சுட்டா அப்புறம் காதலே இல்லாம போயிடுங்களே. கொஞ்ச நாளைக்கு இல்லாமத்தான் போட்டுமே. அது அநியாயங்க. இப்ப இருக்கிற ஜனத்தொகையை பார்த்தா நீங்க 7 தலைமுறைக்கு பண்ண வேண்டிய காதலை இந்த ஒரு தலைமுறையிலேயே பண்ணி தொலைச்சிட்டீங்கய்யா. கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க. பழகி போச்சுங்க ஆண்டவனே. பழகி போச்சா உனக்கா? முதல்ல ஒன்ன எரிக்கணியா? கையடியா, உனக்கெல்லாம் துறக்க மாட்டேயா. யோ பூசாரி, ஒரு அறிஞர் சொல்லி இருக்கிறாரு, இப்ப இருக்கிற ஜனத்தொகையை கட்டுப்படுத்தலைன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்துல மனுஷன் நிக்கிறதுக்கு தாயா இடம் இருக்குமா? அப்புறம் நின்னுகிட்டேதான் எல்லாம்.
அது எப்படிங்க? என்ன அது எப்படிங்க? சௌரியமாவும் இருக்கணும், சொல்றதையும் கேட்க மாட்டேன். இது என்னய்யா நியாயம்? நியாயமா? இப்ப 2 பேர் வந்து போனாங்களே, அவங்கள பெத்தவங்க இவங்க சம்பாரிச்சு போடுவாங்கன்னு நம்பித்தானே படிக்க வச்சாங்க. பெத்தவங்க என்னய்யா, இந்த நாடே இவங்களத்தானையா நம்பி இருக்குது. The future generation will be molded only out of the student community. என்னடா சிவன் இங்கிலீஷ் பேசுறாருன்னு பாக்குறியா? நீதானையா சொன்ன நான் தூண்ல இருக்கேன் துரும்புல இருக்கேன்னு. அப்ப இங்கிலீஷ்ல மாத்திர நான் இல்லையா? ஏன் ஆண்டவனே, இப்ப இங்கிலீஷ்ல சொன்னீங்களே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? மாணவ சமுதாயத்துல இருந்துதான் ஒழுங்கான வருங்கால சந்ததியே உருவாகுதுன்னு மகாத்மா காந்தி எவ்வளவு நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு பாத்தியா பூசாரி? மாணவ சமுதாயத்தை நம்பியா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காரு? யாரு? யாரு? நான் தான் இப்படி முக்காட போட்டுட்டு ஊரை விட்டு வெளியே போக வேண்டியவன். நீ முக்காடு போட்டுட்டு இந்த வீட்டுல இவ்வளவு தைரியமா வந்திருக்கிறியா? யாரியா? நான் தாங்க வரவேன், உங்க தொண்டை ரசிகன். நீயாடா வரதா? நான் தோத்து போனதை பார்த்து ரசிக்க வந்திருக்கிறியா நீ? நீங்க தோத்துட்டீங்க, ஆனா உங்க ஜெயிச்சிருச்சே. கொள்கை ஜெயிச்சிருச்சா? அது எப்படி? என்னுடைய கொள்கையை இந்த நாட்டுல இருக்கிற பிச்சைக்காரங்களை ஒழிக்கிறதான். என்னுடைய கொள்கையை பின்பற்ற ஒவ்வொருத்தரும் கடைசி மூச்சு இருக்கும் வரை பிச்சைக்காரர்களை ஒழித்தே தீர்வோம் அப்படின்னு சபதம் எடுக்க சொல்லி அன்னைக்கு எலெக்ஷன் மீட்டிங்ல மைக்க தட்டி சத்தியம் பண்ணீங்களே, மறந்துட்டீங்களா? அத தட்டினாதான்டா திருப்பி தட்டாது. தேர்தல் காலத்துல ஓட்டு வாங்குறதுக்காக சிலதை கொள்கைன்னு சொல்ல வேண்டியதுதான், தோத்த உடனே விட்டுற வேண்டியதுதான். அதுக்கு என்னன்றடி? உங்க கொள்கையை அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. பிச்சைக்காரங்களை ஒழிக்கிறது நல்லதுன்னு எனக்கும் பட்டுது. நொந்து போயிருக்கிற நேரத்துல பட்டது சொட்டதுன்னு சொல்லாத, விவரமா சொல்லு. முழுசா கேளுங்க. முந்தா நாள் 2ஆம் ஆட்டம் சினிமா பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தேன். நம்ம குண்டு பிள்ளை சத்திரத்துல 2 பிச்சைக்காரங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்த உடனே உங்க ஞாபகம் தான் வந்தது. ஏண்டா? உங்க கொள்கை ஞாபகத்துக்கு வந்தது. இடுப்புல கட்டி எடுத்து கடைசி மூச்சு இருக்கும் வரை அப்படின்னு நீங்க சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. ஓடி போய் அவங்க மூக்குல கைய வச்சு பார்த்தேன், கடைசி மூச்சு இல்ல, வந்துட்டேன். வீரையா, நாங்க முக்கியமான விஷயமா பேச போறோம். நீ இங்க வரவே கூடாது. போடா. நீ அந்த கொலையை பண்ண? ஆமாங்க. இப்படி தினம் 2 பிச்சைக்காரனா ஒழிச்சுக்கிட்டு இருந்தா கூடிய சீக்கிரத்துல நம்ம நாட்டுல இருக்கிற பிச்சைக்காரங்களை எல்லாம் ஒழிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தேச பற்று. என்னங்க பேப்பரை பார்த்தா சத்திரத்தில் வெட்ட கொலை, மர்ம ஆசாமியை போலீஸ் தேடுகிறது அப்படின்னு போட்டுருக்குதுங்க. நாய் வேற தேடுவேன். நான் தலைமுறைவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. ஏங்க போலீஸ்காரங்க வந்து கேட்டா என்னங்க சொல்ல? நீங்க தான் பிச்சைக்காரங்களை ஒழிக்க சொன்னீங்க, நான் ஒழிச்சேன்னு சொல்லட்டுங்களா? பிச்சைக்காரங்களை கத்தியால குத்தியாடா ஒழிக்க சொன்னேன். பிச்சை எடுக்கிற நிலைமையை தான்டா ஒழிக்க சொன்னேன். 2 பேரை தீர்த்து கட்டிட்டு சர்வசாதாரணமா வந்து நிக்கிறியாடா சண்டாடா. இப்படி மாறி மாறி பேசுறேன். குடிக்காரமா முந்தி என்ன சொன்ன? குடிச்ச என்ன ஒழிக்கணும்னு சொன்னேன். ஒரு குடிச்ச காலம் செய்ய வச்சு கொடுக்குறியா? இப்ப பிச்சைக்காரங்களை ஒழிக்கணும்னு சொன்னேன், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன். வேலையை கொடுக்கறது செய்ய விட மாட்டேங்கிறது. என்ன அர்த்தம்? இல்ல என்ன அர்த்தம்? அரே, நான் தோத்ததும் இல்லாம என்ன தலைமறைவா வேற இருக்க சொல்றியா? இப்பதான் நான் ஏன் தோத்தேன்னே புரியுது. எல்லாமே புரியாத தொண்டனுங்க. அடே, இந்த கொலை விஷயமா யாருகிட்டயாவது என் பேரை சம்பந்தப்படுத்தி பேசிட்டியா? இதுவரைக்கும் யாரும் கேட்கலங்க. இனிமே யாராவது கேட்டா என்னங்க சொல்ல? அப்படியே இந்த ஏரியா பக்கம் நீ எங்கேயும் இருக்க கூடாது. பாம்பே, கல்கட்டா, ஏன் டெல்லிக்கே போயிடு. நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு டெல்லிக்கு போக வேண்டியது. பாவம் நீங்க தோத்து இப்ப நான் டெல்லிக்கு போறேன். இது ஏங்க அங்க போய் நம்ம கொள்கையை பெறப்பட்டுங்களா? இனி நமக்கு கொள்கையே வேண்டாம். யாரோ கதவு தட்டுற மாதிரியா இருக்குது. எந்த நேரமும் குப்பு குப்புன்னு வேர்க்க விடுறானுங்க தவிர காஞ்ச பாடா இல்லையே. யாரு நான் போய் பார்க்கட்டா? கொலைகார நீ எப்படா போய் பாப்ப? ஒரே விதி. என்ன ஓடி போட்டு விடாதீங்க. அந்த மாதிரி தெரியா?
ஐயோ வேர்க்குங்க. போத்திக்காமே எனக்கு பேருக்கு உங்களுக்கு பேர் ஐயா அப்படியே நம்ம மூச்சை பார்த்து அப்படியே அள்ளிங்க கொஞ்சம் வேலை அதிகம். சரி, அதனால வர முடியுது. அநியாயம் பாருங்க, பத்திரத்துல தூங்கிட்டு இருந்த பிச்சைக்காரங்களை யாரோ கொண்டுட்டாங்க. 2 வருஷம் கட்டப்படாதா? இது மோர் சாப்பிடுறீங்களா? சீவி வச்சிருக்கிறேன். மோர சீவிரதா? இதுங்க, அதை பறிச்சுக்கிட்டு இப்படியே இறங்குவாங்களே. இது இளநீர், கடுகு உளுத்தம் பருப்புலாம் போட்டு தாளிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு காம்பலாரி பிடிபட்டுது. சொன்னாங்க என்னமோ ஒரு கிராம்பலாரி அடிபட்டது, பிடிப்பட்டதுன்னு. நீங்க தானா பிடிச்சது? ஆமா, அது நம்ம ஊர்லயே இருக்கிற ஆள் தானா, ஆனா யாருன்னு தெரியல. அப்படிப்பட்ட பெரிய புள்ளி யார் சார்? என்னங்க இவ்வளவு கிராம்பும் அவ்வளவு ஏலக்காவையும் வியாபாரம் பண்றோம், ஒரு பெரிய புள்ளியா இருக்க முடியுங்களா? ஐயோ, என்ன சொல்லிட்டீங்க? 5 லட்சம் ரூபாய் கிராம்பு சார் அது. அப்பா, அப்போ அவன் பெரிய புள்ளி தாங்க. யாரு யாரு? அவன் வேலைக்காரன் நானு. என் வேலைக்காரன் ஒரு வாரமா மூளை ஜுரங்க தொத்துன்றாங்க. அப்போ நான் வரட்டுங்களா? நல்லதுங்க. அப்படிப்பட்ட பெரிய புள்ளி யாருன்னு நீங்க கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்க. ஏதாவது தகவல் கிடைச்சா ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க. நானே உங்களுக்கு போன் பண்ணேன். ஆமா, வரட்டுங்களா? நல்லது. ஆண்டவரே, நீங்க வந்ததுல இருந்து எதுக்கும் விளக்கங்கள் சொன்னீங்க, அறிவுரைகள் சொன்னீங்க, அற்புதமா இருந்தது. ஆனா என் விஷயத்தை மறந்துட்டீங்களே. பூசாரி, ஐ ஆம் வெரி சாரி. நான் பூலோகத்துக்கு எதுக்காக வந்தனோ அதையே மறந்துட்டேயா. உன் பொண்ணோட கல்யாண விஷயம் தானே? ஆமா ஆண்டவனே. ஆமா பூசாரி, நீங்க தான் எதுக்கு எடுத்தாலும் காலம் வரட்டும் காலம் வரட்டும்னு சொல்லுவீங்களே, அந்த காலம் தான் வரட்டுமே. காலம் வரட்டும்னு நாங்க சொல்லலாம், ஆனா கடவுள் நீங்க சொல்லலாங்களா? சொல்லலாமே. எப்படிங்க? எப்படியா? நீ திருப்பதி, திருச்செந்தூர், பழனி, ஐயப்பன் கோயில் எல்லாம் போயிருக்கிறியா? போயிருக்கிறேங்க. அங்க எவ்வளவு பெரிய பக்தர்கள் கூட்டம், அபிஷேகம், ஆராதனை, தேரு திருவிழா ஜாம் ஜாம் நடக்குது. அதுக்கு நேர் மாறா எத்தனையோ கோயில்கள்ல விளக்கேத்த கூட நாதி இல்லாம வருஷக்கணக்கா பூட்டியே கிடக்க. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற பூசாரி? ஆகையினால கடவுளுக்கும் காலம் வரணும். என்னம்மா பார்த்து பார்க்காத மாதிரி போறீங்க? ஒண்ணும் இல்லப்பா, குடும்பத்துல கொஞ்சம் குழப்பம். இருக்காதா பின்ன? தான் பெத்த ஒரே பொண்ணுக்கு காலகாலத்துல கல்யாணம் ஆகலன்னா எந்த தாய்க்கு தான் மனவர்த்தம் இருக்காது. என்னப்பா செய்யறது? நானும் தினமும் கோயிலுக்கு போய் அந்த ஆண்டவனை கையெடுத்து கும்பிடாத நாளே இல்லை. ஆனா அந்த ஆண்டவன் தான் எங்க விஷயத்துல கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்கிறான். அந்த ஆண்டவன் அசையலன்னா என்னம்மா? அந்த ஆண்டவனையே அசைச்சுட்டா? என்ன ஆண்டவன் அசைக்கிறதா? என்ன சொல்ற? நம்ம நாட்டு விக்கிரங்களுக்கு வெளிநாட்டுல ஏகப்பட்ட மதிப்பு இருக்கு. அதே மாதிரி விக்கிரங்கள் செய்யறதுக்கு வெளிநாட்டுல இருந்து வியாபாரிகளா வந்திருக்காங்க. நம்ம கோயில்ல தான் நிறைய விக்கிரங்கள்லாம் இருக்குதே, அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து கொடுத்தா போதும். என்ன விக்கிரகத்தை திருடுறதா? பாத்தீங்களா, நான் திருடவா சொன்னேன்? நீங்க அந்த விக்கிரகத்தை எடுத்து கொடுத்தீங்கன்னா அவங்க அதை பார்த்து அதே மாதிரி ஒரு படத்தை எழுதிக்கிட்டு விக்கிரகத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. 10,000 ரூபாய் பணத்தையும் கொடுப்பாங்க. ஐயோ, நீ என்ன சொன்னாலும் சரி, கடவுள் விக்கிரகத்தை மட்டும் கையால தொட மாட்டேப்பா. நீங்க தொடாதீங்க. கோவில் சாவி உங்க வீட்டுல தானே இருக்கும், அதை ஒரு 1 ஹவருக்கு எடுத்து கொடுங்க. உங்க பொண்ணுக்கு வாழ்வு கிடைச்சிரும். கோபால், இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாதுப்பா. கவலையே படாதீங்க, நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அம்மா, இந்த காலத்துல சாமியை கும்பிட்டா மட்டும் பணம் கிடைக்காது, இப்படி ஏதாவது செஞ்சாதான் பணம் கிடைக்கும். உங்களை இந்த ஊர் உலகத்தையும் பார்த்தா நான் எந்த நேரமும் ஆட வேண்டி வரும் போல இருக்கு. அதுக்காகத்தான் ரெடியா இருக்கேன். கணக்க வைத்தியங்கள் பல விதம், அதுல இது ஒரு விதம் போல் இருக்கு. ஐயா பொண்ணு, ஏன் இந்த நேரத்துல இருந்தாலும் இங்க கூட்டு வந்த? அது அவரே சொல்லுவாருங்க. நீ சொல்ல மாட்டியா? நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களே. நானே சொல்றேன். சொல்லு. பூசாரியோட மக கல்யாணத்துக்கு நீங்க 2 பேரும் பணம் கொடுக்கணும். ஏயா, உன் மகளுக்கு கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக வாட்ட சாட்டமா ஒரு ஆளை பிடிச்சி சிவமேஷம் போட்டு சிபாரிசுக்கா கூட்டுன்னு வந்திருக்கிற நீ. புராணத்துல கூட சிவலிங்கம் சாட்சி சொன்னதாக கதை இருக்கு. ஆனா காசு கேட்டதா சரித்திரமே இல்லையே. கேட்கவே ரொம்ப அல்பமா இருந்தியா? அல்பாரி அல்பம். சே. ஓ சாரி, இனிமேல் இந்த மாதிரி குறுக்கு விஷயத்துல சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாத. இந்த 100 ரூபாய் எடுத்து ஓடு. அல்பம். 100 ரூபாய்? பூசாரி, நீ என்ன வரதனா 10,000 கொடுக்கறதுக்கு?
என்ன வரதங்க? காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அப்ப நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன். அதை ஞாபகப்படுத்துறாரு அண்ணே. அது போன வருஷம் இல்ல தம்பி, இன்னைக்கு முக்காடு போட்டுக்கிட்டு வந்து வாங்கிட்டு போனானே 10,000 உள்ளூர் வரத அவன். நீங்க போக வேண்டிய டெல்லிக்கு பதிலா அவன் அனுப்பிச்சு வச்சுகளே அந்த வரத. சத்திரம் பின்ன பிச்சைக்காரங்க சதக் சதக். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஓட்டு கேட்டியா? ஆமா, நான் ஒட்டு கேட்டேன், நீங்க ஓட்டு கேட்டீங்க. அட பாவிகளா, ஜனங்களை ரெண்டா பிரிச்சு ஓட்ட வாங்கிக்கிட்டு இப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்துட்டீங்களா? இப்ப வச்சு என்ன பண்றது? இந்த புத்தி அப்பவே வேணும். ஐயா, தேர்தல்ல நிக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை தான் செலவு செய்யணும்னு சட்டம் இருக்கு. நீ அவ்வளவுதான் செலவு பண்ணியா? உன்னை தோக்கடிச்சு ஜெயிச்ச மாரப்பன் அவ்வளவுதான் செலவு பண்ணாரா? ஜெயிக்கணுங்கிற ஒரே வெறியில லட்சமா செலவு பண்ணிட்டு சில ஆயிரம் தான் செலவு பண்ணேன்னு சட்டசபைக்கு போகும்போதே போய் கணக்கு எழுதி வச்சுட்டு போறவனுங்க பதவி ஏத்த உடனே என்னென்னையா செய்வீங்க நீங்க? ஏயா, நீங்க தேர்தல்ல செலவு பண்ண தொகையை சொல்லட்டுமா? கனகசபை உன்னதான் 79,080 பைசா. மாரப்பா 99,099 பைசா. என்னையா இது அக்கறம்? என்னென்ன திக்கு நீ என்னமோ படுது. என்ன இந்த ரகசியம் நமக்குள்ளவே இருக்கட்டும், வெளியே இங்க சொல்லிடாதீங்க. நாங்க தெரிஞ்சோ தெரியாமல ஏதாவது தவறு செஞ்சுட்டா மன்னிச்சிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். 1 நிமிஷத்துல வரேன். மாரப்பா, நீ மாறவே மாட்டியாப்பா? உங்களுக்கு எப்படி தெரியும்? பெரிய பேரு, உன்னை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டாங்க ஜனங்க, அவங்கள சொல்லணும். சிவன் சார், இதுல 10,000 ரூபாய் இருக்கு. உங்க கையால பூசாரி விட்டு கல்யாணத்துக்கு கொடுத்துருங்க. நமக்குள்ள நடந்த விஷயத்தை நமக்குள்ளவே வச்சுப்போம். அடிக்கடி ஃப்ரெண்ட்ஷிப் முறையில நீங்க வந்து போலாம். இப்ப நான் ஊருக்கு போறதா இல்ல, அடிக்கடி வந்துதான் போவேன். சரி மாரப்பா, நீ இத மாதிரி கட்டு போட்டு வை, உன் வீட்டுக்கு வருவேன். பூசாரி, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, வா போலாம். வரேன். ஒரு வேலை மந்திரமாயம் தெரிஞ்சவனா இருப்பானா? நீ ஜெயிச்சியே தவிர அறிவே கிடையாது உனக்கு. நம்ம தேர்தல்ல செலவு பண்ண பண்டத்தெல்லாம் புள்ளி விவரத்தோட அந்த ஆள் சொல்றாரு. அவர் யாருன்னு நினைக்கிற நீ? யாரு? சென்ட்ரல் சிபிஐ வழக்குதான் வந்திருக்காரு. வரதன் டெல்லிக்கு போயிருக்க மாட்டான். எப்படி நான் பிடிச்சறேன், அதுக்கப்புறம் நான் பிடிக்கிறேன். அந்த பரதனை வச்சுதான் இந்த சிவனை காலை கொடு. ரூபா 10,000 நம்ம கமலா கல்யாணத்துக்கு பத்திரமா உள்ள கொண்டு போய் வை. என்னடி திகைச்சு போய் நிக்கிற? கனகசபை வீட்டுக்கு சிவனே என்ன கூட கூட்டி போய் பணத்தை வாங்கி கொடுத்திருக்காரு. கொண்டு போய் பத்திரமா உள்ள வை. போ போ போ. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா அந்த பாவி கோபால் கிட்ட பார்வதி விக்கிரகத்தை தூக்கி கொடுத்து பணம் வாங்கியிருக்க மாட்டேனே. வர 26ஆம் தேதி நல்ல முகூர்த்தம். அன்னைக்கே கமலா கல்யாணத்தை வச்சுக்கலான்னு உங்க அண்ணனுக்கு உடனே ஒரு காயில் எழுதி போட்டுரு. வச்சாவுக்கும் பாக்கியத்திற்கும் கந்தசாமி எழுதி கொண்டது. வர்ற முகூர்த்தத்திலேயே கமலாவுக்கும் சுந்தரலிங்கத்துக்கும் கல்யாணம் செய்து விடலாம்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஆனா துபாய்க்கு அவனை 5 நாளைக்கு முன்னாடியே வர சொல்லி விசாவும் வந்து சேர்ந்துட்டதுனால இந்த கல்யாணத்தை 2 வருஷம் தள்ளி போட்டுத்தான் ஆகணும். இப்படிக்கு கந்தசாமி எனக்கு 2 ரவி, தெய்வம் நம்மளை கைவிடல. 2 வருஷம் கழிச்சுதான் நம்ம கல்யாணம். இப்ப முடியாதுன்னு மாமா லெட்டர் எழுதிருக்காரு. அம்மாவும் அப்பாவும் இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டாங்க. நீங்க தைரியமா இருங்க. 2 வருஷத்துக்குள்ள அவங்க மனசு மாத்துறதுக்கு நாம எப்படி முயற்சி பண்ணுவோம்? ஆண்டவா, ஓ சன்னிதானத்துலதான் கமலாவை நான் முதல்ல சந்திச்சேன்.
அதே சன்னிதானத்துல நானும் இவ்வளவு மாற மாத்திக்க நீதாப்பா அருள் புரியணும். இதை இப்படி நேரா வைக்க முடியாதியா, இப்படித்தான் வைக்க முடியும். டிரைவர் பிரேக் போட்டா யார் முதுகுலையாவது குத்திடும். அப்ப இறங்க கீழே. நிறுத்தின ரொம்ப நன்றி. நீ போன சாம்ப சிவா சாம்ப சிவா சங்கர 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 ஏப்பா என் பின்னாலே வர்ற? நான் நடந்தா நீ நடக்கிற, நான் நின்னா நீ நிக்கிற. என்ன விஷயம்? டெல்லிக்கு போகலையா? உங்ககிட்ட ஒரு ஜோலியை முடிச்சுட்டு அப்புறம் டெல்லிக்கு போலான்னு இருக்கேன். நீ என்னடானா அப்படி அலைய விடுறிய? என்கிட்ட ஒரு ஜோலியா? ஆ. என்னது? இங்க எப்படியா பேசுறது? உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுப்போமா? அங்க வேண்டாம், வேற இடம் இருக்கா? என் இடத்துக்கு வர்றியா? ஓ இடம் எது? மயானம். என் இடத்துக்கு போயிட்டு அப்புறம் உன் இடத்துக்கு போலாம். ஓ இடமா? குண்டு புள்ள சத்திரம் தானே? அது எப்படி உனக்கு தெரியும்? பிச்சைக்காரங்களை ஒழிச்சிய போலாமா? தைரியம் இருக்கா? வா. அடமுண்டம். என்ன தாப்பா போடுற? பேசாத. என்ன பேசணும் கூட்டு வந்துட்டு பேசாதன்ற?
ஏயா கனக சபை எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா உனக்கு என்னய்யா? நீ என்ன பெரிய மந்திரவாதியா இல்ல சித்தனா? வாடகைக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு என்னையவா மிரட்டுற? புரியுங்க. இப்படியே முண்டமாவா டெல்லிக்கு போற? வேட்டி எடுத்து கட்டுற? எங்கயா கட்டுறது? எல்லாத்தையும் நான் கட்ட முடியாம அந்த இடத்துல தொங்க விட்டிய. அதை எடுத்து விடு. இந்த பாம்பெல்லாம் எடுத்து விடியா, எடுத்து விடியா. என் உடம்புல இருக்கிற பாம்பெல்லாம் எடுத்தா விட்டனே. உடம்புல இருக்க பாம்பை சொல்லலையா? என் உடம்புல இருக்கிற பாம்பை எடுத்து உடம்புல விட்டுக்க. அதெல்லாம் இப்ப முடியாது. எப்படி இருக்குது? எப்படி இருக்க பாரியா? இதை வச்சுக்கோ. கொஞ்ச நாளைக்கு நீ சிவனாயிரு, நான் சிவனேன்னு இருக்கேன். யோ என்ன விளையாடு? இதெல்லாம் எடுத்து விட்டுறியா? சங்கு செய்தி சத்தம் எல்லாம் கேக்குறியா? நீ கொடுத்து வச்சவையா. செத்தவனுக்கெல்லாம் சங்கு சேகண்டி கேக்குமா? நீ சாகாமே உனக்கு கேக்குது. இப்படியே மயானத்துக்கு போவோம் வா. இனிமே நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். இந்த பாம்பெல்லாம் எடுத்து விடியா? ஒரு நாளைக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. காலம் பூரா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் உடம்புல. எனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு வேண்டாத வேலை. எனக்கு வேணுங்கிற வேலை. அதுல தலையிடாத. உன் கால நான் விழுகிறேயா? இந்த பாம்பை எடுத்து விடியா? நீ எதுல விழுந்தாலும் சரி, நீ மயானத்துக்கு தான் இப்ப வரணும். இதுல கத்தி வேற. அதுமா தொங்குது. உன்னையும் தொங்க விட்டுருப்பேன். பேசணுமேன்னு கீழே இருக்க விட்டேன். இனிமே நான் உன்னை சுத்த மாட்டேன். உன் பேச்சுக்கு வர மாட்டேன். உன்னை நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். இந்த பாம்பையெல்லாம் எடுத்து விட்டுறியா? டேய், எல்லாரும் இறங்கி வாங்கடா. வரதா, கனக சபையும் மாரப்பன் என்னென்ன செய்யறாங்களோ அப்ப என்கிட்ட வந்து சொல்லணும். இல்ல என் மச்சான் மகாவிஷ்ணு கிட்ட இருக்க 5 தலை பாம்பு, அதை அனுப்ப சொல்லுவேன். அதை கண்டா எனக்கே பயம். ஜாக்கிரதை. ஆண்டவனே, நான் அப்பவே சொன்னேன், கனக சபை அநியாயமா சம்பாரிச்ச பணம் இது எனக்கு வேண்டான்னு. நீங்க தான் வற்புறுத்தி வாங்கி கொடுத்தீங்க. என் பொண்ணு கல்யாணமே நின்னு போச்சுங்களே. பூசாரி, அநியாயம் பண்ணாத பணத்துலதான் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச, அது இந்த ஜென்மத்துல நடக்கும். வாஸ்தவம் தாங்க. ஏன் ஆண்டவனே, நீங்க மனசு வச்சா இந்த பணத்தை உங்க கையாலேயே படைச்சு கொடுக்க முடியாதுங்களா? பூசாரி, கள்ள நோட்டை அடிக்கிறவன் அச்சாவிசில் அடிக்கிறான். அதையே நீ என் கையால படைச்சு கொடுறான்னு சொல்ற. பூசாரி, கவர்மெண்ட்டுக்கு தெரியாம பணத்தை அடிச்சாலும் சரி படைச்சாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி. அப்போ கேலண்டர்ல லட்சுமி கையில் இருந்து பணம் கொட்டுற மாதிரி படம் போட்டிருக்குங்களே, அது மாதிரி உங்க கையில் இருந்தும் கொட்டாதுங்களா? ஏயா, பேராசையினால உங்க இஷ்டத்துக்கு ஒரு கேலண்டர் அடிச்சு வச்சுக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு? அப்போ லட்சுமி கையில் இருந்து கொட்டுற பணம் யார் கையில இருந்து கொட்டினாலும் சரி அது கள்ள பணம் தான் பூசாரி. அப்போ தெய்வங்களால பணமா தர முடியாதுங்களா? எங்களால எதுவாகவும் தர முடியாது. அப்புறம் எப்படிங்க? நீங்களே உழைச்சு சம்பாதிக்கணும். உழைக்கணுமா? உழைக்கணும்னா உழைக்கணும் பூசாரி. பாம்புகார விஷயம் என்னாச்சு? நிறுத்துங்க. பாம்புகாரனா இப்ப நினைச்சாலும் குலையெல்லாம் நடுங்குதுங்க. கத்தி எடுத்துட்டு குத்த போனேன், கழுத்துல ஒரு பாம்பு போட்டுருந்தான் அப்படின்னு சீறி வந்துடுங்க. அடாடா, எத்தனை பாம்பு எத்தனை பாம்பு! பாம்பு பண்ணே வச்சிருப்பா போல இருக்குது. உடம்பெல்லாம் அவன் பித்தளை பாம்பை போட்டுட்டு அலையறான். நிஜ பாம்புன்னு யாருக்கிட்டடா காது குத்துற? காது குத்துறனா? கொஞ்சம் விட்டால தெரியும். காது மூக்கு எல்லா இடத்தையும் கொத்தும். ஏங்க, பித்தளை பாம்புக்கு நிஜ பாம்புக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதா? என்னங்க, இப்படி ஒண்ணு போகுது, இப்படி ஒண்ணு போகுது, இப்படி ஒண்ணு ஓடுது, இப்படி ஒண்ணு ஓடுது. அதெல்லாம் சித்து வேலைடா. 3.25 நாழிகை தான் நிக்கும். 3.25 நாளைக்கு இருக்குங்க. 3 சொடக்கு பத்தாது. இவ்வளவு வீராப்பு பேசுறீங்களே. எங்க நீங்க போங்க, வேணா நான் கூட்டு வரட்டா? எனக்காவது சின்ன பாம்பை விட்டான். நீங்க போனீங்கன்னா அவன் மச்சனங்கிட்ட 5 தலை பாம்பு இருக்கும். அதை விடுவான். ஒரு அடிக்கு 5 கொத்து. அவனை வெளியே விட்டாதானடா 5 கொத்து 6 கொத்தெல்லாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டா அவனும் கம்பி எண்ணுவான், பாம்பும் கம்பி எண்ணும். பாம்பு கம்பி எண்ணுமா? ஏங்க, கம்பி வழியா பாம்பு வந்துடாதா? அவ்வளவு மூளை இருந்திருந்தா நீங்க ஏன் தேர்தல தோக்குறீங்க? தேர்தல்ல நான் சேர்ந்ததுக்காக உங்க எல்லாருக்குமே இளக்காரமா போயிட்டனா? நான் பேசினபடி நீ டெல்லிக்கு போ. கூப்பிட்டா வா. சரிங்க. இப்படியே வா போற. வேற யாரையாவது குத்திட்டு போவா? குத்திட்டு போவாத, குளிச்சுட்டு போ. சரிங்க. குப்பு குப்புன்னு வேர்க்குறப்பா. சாமி ஆண்டவனே, 2 நாளா என் புருஷனை காணும்.
எங்களுக்குள்ள சண்டை வந்து நான் என்னதான் திட்டினாலும் ராத்திரிக்கு சோறு திங்க எப்படியும் வீட்டுக்கு வந்துரும். இப்ப எடுத்து வச்சு நானே திங்கிறேன். ஏதோ தங்கம் செய்ய போறதா சொல்லிக்கிட்டு இந்த பாம்புக்கார சுவாமி கூட ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு தெரிஞ்சதா சொன்னாங்க. அப்படி எதையாவது செஞ்சு எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டாரா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கேட்கலாம்னா அந்த பாம்பு சாமியும் காணும், இவரையும் காணும். அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பா. உனக்கு அழுகல் இல்லாத நல்ல தேங்காய வாங்கி செதறக விடுத்துறேன். கொப்பம் தண்ணான விட்ட என்னையாது சொல்லாம கொள்ளாம வந்து முழு நிக்கிறேன். எனக்கு திடீர்னு தோன்றி திடீர்னு மறைஞ்சுதான் பழக்கம். நீ திடீர்னு தான் தோணு, திடீர்னு தான் மற. என் புருஷனை எங்க மறைச்சு வச்சிருக்க? என்னமோ தங்கம் செய்ய போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனியா? நானா? அவன்ல என்ன கூட்டிட்டு போய் 4 பாம்பு வேணும்னு கேட்டான், கொடுத்தேன். வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்டான், போட்டுக்கிட்டேன். தங்கம் செய்ய பாம்பா வேணும்? அது உன் புருஷனை கேளு. எங்க ஒளிச்சு வச்சிருக்கிய? நான் ஒளிச்சு வைக்கல, அந்த கனகசாவிட்ட போய் கேளு. அவனை அவர் டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இவர் அதுக்கு டெல்லிக்கு போனாரு? கனகசபை தேர்தல் தோத்து போயிட்டார்ல, அதுக்கு பதிலா இவர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு டெல்லிக்கு. அடியாச்சு, டெல்லிக்கெல்லாம் போனா திரும்பி வர முடியுமா? ஏன், ரயில் இருக்கு, கையில காசு இருக்கு. இந்த பறந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காதாம. உங்ககிட்டயா நான் விளையாடுறேன்? பேசாம கனகசபைட்ட போ, கேளு. தெரியாதும்பா, விடாத. விட மாட்டேனே. இப்போ போறேன். 2ல 1 நாளை என்னன்னு கேட்டு பாரு பாரு பாரு. 2ல 1. எதுக்காக எங்க வீட்டுக்கார டெல்லிக்கு அனுப்புனீங்க? அவன் டெல்லிக்கு போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் அந்த பாம்புகாரனால தான் சொன்னுச்சு. யாரு அந்த பித்தளை பாம்புக்காரனா? ஊர்ல இருக்கிற உபத்திரவம் போதாதுன்னு இவன் வேற புதுசா முளைச்சிருக்கான். முத்தம்மா, ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கிறதுக்காக தான் உன் புருஷன் டெல்லிக்கு போயிருக்கான். ஆமா, யாராரோ போய் அங்க ஒண்ணும் பண்ண முடியலையா? இவர் தான் போய் பெரிய காரியத்தை சாதிக்க போறாரு. அப்படி என்ன பெரிய காரியம்? நீ விவரம் தெரியாத பொண்ணு. முத்து, வாயேன். என்ன? இன்னைக்கு ராத்திரி ஊர் அடங்குனதுக்கு அப்புறம் நீ மட்டும் தனியா என் வீட்டுக்கு வா. எங்க அப்பா ராத்திரில உங்க வீட்டுக்கா? நான் வர மாட்டேப்பா. ஏன்பா? வரக்கூடாதுப்பா. அப்பாவா? அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க இப்ப சொல்லி ஆகணும். சொல்லலைன்னா என்ன பண்ணுவே? சொல்லலைன்னா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல? விரால் மீனை உயிரோட செங்கல்ல வச்சு உரசுற மாதிரி உரசி விடுவோம். இல்ல இருக்கவே இருக்கு போலீஸ் ஸ்டேஷன். அவங்க வந்து விசாரிச்சாங்கன்னா உங்க வண்டவாளம் எல்லாம் ஆதியோட அந்தமா தெரிஞ்சு போகும். முத்தம்மா, 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 என்ன நீ மூச்சு விடாம பேசிட்டே இருக்கிற? பின்ன என்ன, சான் பள்ளியா இருந்தாலும் ஆம்பளை வீட்டுல இருக்கிறது ஒரு பொம்பளைக்கு தைரியம் தானே. என்னதான் சண்டை போட்டாலும் திட்டினாலும் வீட்டுக்கு வந்துருவார். இந்த ஒரு வாரமா வீடே விரிச்சோன்னு கிடக்கு. அவர் இல்லாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அவன் இல்லாம உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அவன் இருந்தான்னா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன் அவர் உங்களை தூங்க விடாம கிச்சு கிச்சு முட்டுறாரா? கிச்சு கிச்சு முட்டா பரவாயில்லையே, நடுங்க வைக்கிறான். பொதுமக்கள் பெட்டிஷன் எழுதி போட்டிருக்காங்க. இன்ஸ்பெக்டரையா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. நட ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கா? சென்ட்ரலா எக்மோரா? போலீஸ் ஸ்டேஷனுக்குயா? ஓஹோ, ஏதோ என்ன ஊருக்கு இருக்க அனுப்ப போறீங்களோன்னு பார்த்தேன். கொண்டாந்துட்டேன் சார். கூலிய டைப்பா இருக்கு. பேரு பார்த்தா தெரியல, பரமசிவம். வேஷத்தை பார்த்தா பரமசிவம் போலதான் தெரியுது. சொந்த பேர் என்ன? சிதம்பரத்திலே நடராஜா, திருவத்தியூர்லே தியாகராஜா, மதுரையிலே சொக்க, மதராசிலே கபாலி. ஊருக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு திரியறியா? அதை கண்டுபிடிக்கிறதான உங்க வேலை. சொந்த ஊர் அது? எல்லா ஊரும் என்னதாங்க, ஆனா நான் இருக்கிறது பர்மனண்டா கைலாசம். கைலாசமா? எந்த மாவட்டம்? அதுக்கு வட்டமும் கிடையாது, மாவட்டமும் கிடையாது. பின்ன என்ன, சதுரமா? செங்குத்துங்க. உனக்கு வேற யாராவது இருக்காங்களா? கல்யாணம் ஆகி பிள்ளை ஊட்டி எல்லாம் இருக்குங்க. எத்தனை பிள்ளைங்க? காலப்போக்குல ஜனத்தொகை அதிகரிச்சு குடும்ப கட்டுப்பாடெல்லாம் வரும்னு தெரிஞ்ச அப்பவே 2ஓட நான் நிறுத்திக்கிட்டேன். நீயே வா. அப்புறம் இதுக்காக வேற ஒரு ஆளையா கூட்டு வர முடியும்? நானே தாங்க. உன் பிள்ளைங்க இப்ப எங்க இருக்காங்க? ஒருத்தன் ஸ்டேஷன் வாசல்ல இருக்கிறானே. ஸ்டேஷன் வாசல்ல பிள்ளையார் கோவில் இருக்கு. பிள்ளையார் தான் என் மகன். என்ன, பிள்ளையாரு உன் மகனா? பின்ன என்ன உங்க மகனா? பிள்ளையார் உன் மகன் தானே? அந்த பிள்ளையாரையே வந்து ஜாமீன் கொடுத்து உன்னை கூட்டிட்டு போக சொல்லு. பிள்ளையாரு ஜாமீன் கொடுக்கறதா? ஏங்க வம்பெல்லாம் எடுத்து விடுறீங்க? அவன்கிட்ட போய் ஜாமீன் கீமீன் பேசினா ஊரே கெட்டு கிடக்கு. கைலாயத்தை விட்டு நீ இங்க வந்து வள்ளுன்னு விழுவாங்க. யாரும் ஜாமீன் கொடுக்கலன்னா நீ இங்கேயே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப சௌரியமா போச்சு. நான் தான் தூண்ல இருப்பேன், துரும்புல இருப்பேனே. இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க முடியாது. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த குற்றங்கள்லாம் நடக்குது, இதுல அதிகமா நடக்கிற குற்றம் எது? திருட்டு. திருட்டியா நடக்குது? ஏதோ இல்லாதவன் திருடுறான். அது என்ன ஒருத்தகிட்ட இருக்குது, இன்னொருத்தகிட்ட இல்லாம போச்சு?
என்னையா ஏதோ பேசுற? ஏதேதோ பேசலைங்க, இருக்கிறதான் பேசுறேன். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டா திருட வேணாம் பாருங்க. அதெல்லாம் இங்க முடியாது. ஏன் முடியாது? எல்லாத்தையுமே பொதுவாக்கிட்டா எல்லாமே சரியா போயிடும்னு ராஜாஜி எழுதின அபேதவாத புஸ்தகத்துல சொல்லி இருக்காரு. அதை படிக்க வைக்கலாம். என்ன எழுதியிருக்காரு? என்னவா? போஸ்ட் ஆபீஸுக்கு போய் நாம மணி ஆர்டர் பண்றோம், அது அவங்களுக்கு போய் சேருது. அவங்க மணி ஆர்டர் பண்ணா நமக்கு வந்து சேருது. அத போல போஸ்ட் ஆபீஸ பொதுவா நடத்த தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே ஏன் பொதுவா நடத்தக்கூடாதுன்னு எவ்வளவு அருமையா கேட்டிருக்காரு பாத்தீங்களா? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ராஜாஜி சொன்னது உங்களுக்கு பிடிக்கலீங்களா? யோ, எப்பயா நான் பிடிக்கலன்னு சொன்னேன்? அப்ப பிடிக்குதுன்னு சொல்றீங்களா? பாத்தியா? என்ன பாத்தியா? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லுங்க, இல்ல பிடிக்கலன்னு சொல்லுங்க. யார் உங்களை இப்ப அடிக்கிறா? இந்த பேசிக்கிட்டே போனா பித்தம் தலைக்கேறி பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஆஹா, இந்த பித்தனுடைய பேச்சை கேட்டு பித்தன் தலைக்கேறிடுச்சா? அதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்குங்க. பித்தன் தெளிய மருந்தொன்று இருக்குது, பேரின்பம் அன்றுள்ளே மற்ற மருந்துகள். இப்பதான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன். என்னப்பா நல்லவா, எதாயும் அல்லவா, முதல்ல இந்த ஆளு வெளியே அனுப்பியா. ஜாமீன் வேணாம், ஒண்ணு வேணாம். நியூசன். இந்த பஞ்சாயத்து கூட்டம் எதுக்காக கூட்டப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? பல வருஷமா பாழடைஞ்சு கிடந்த இந்த கோயிலை புதுப்பிச்சு திருப்பணி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ற அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் பொன்னம்பல பூசாரி தான். முதல்ல அந்த கூட்டத்துல அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அடுத்தபடியா ஏராளமா நண்பர் கொடுத்த பொதுமக்களுக்கும், குறிப்பா கனகசபைக்கும், இந்த கூட்டத்துல கலந்துக்க முடியாம போன மாரப்பனுக்கும் நாம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது சரி நாட்டாமக்காரரே, கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு ஒரு தர்மகர்த்தாவை போடணும்னு பேசிட்டமே, அதை யார போடலாங்கிறது இந்த கூட்டத்திலே முடிவு பண்றது நல்லது இல்லையா? ஆமா, தப்பு தண்டா செய்யாத கையா பார்த்து போடணும்னு. அது மட்டும் இல்ல, கோயில் பணத்தையே நம்பி இருக்காம சமயம் வரும்போது இந்த கோயிலுக்காக வேண்டிய செலவுகளை எல்லாம் தானே ஏத்துக்கக்கூடிய ஒரு பெரும் உள்ளியா இருக்கணும். பணபலமும் சம அந்தஸ்தும் உள்ள கனகசபை தான் அந்த பதவிக்கு பொருத்தமானவரு. அப்ப அவரே தர்மகர்த்தாவை முடிவு பண்ணுங்க. அப்படி செய்யற என்ன பூசாரி, நீங்க மட்டும் பேசாம இருக்கீங்க? எப்படியா பேசுறது? அதான் வாயை தச்சிட்டீங்களே. அந்த பதவிக்கு சுத்தம் தேவை. ஏங்க என்னமா ஒரு சுத்தம் தேவைன்றாரே? கோயில் குளத்துல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். பஞ்சாயத்துல அவங்க சொந்த அபிப்பிராயத்தை தைரியமா தாராளமா சொல்லலாம். இந்த கிண்டல்லாம் ஒண்ணு வேணாம். கனகசபை வந்து உட்காருங்க. என்ன இவ்வளவு விஷயம் பேச வேண்டியிருக்குது? பொன்னம்பலம், யாரு தர்மகர்த்தாவா வந்தா உனக்கு என்னையா? நீ பாட்டுக்கு மணி அடிச்சு பூஜை பண்ண வேண்டிய ஆள் தானே? கண்டவங்கள தர்மகர்த்தாவை வச்சுக்கிட்டு என்னால மணி அடிக்க முடியாது. நீ எந்த மணி அடிக்க முடியாதுங்கிற? இந்த மணியா இல்ல இந்த மணியா? ரெண்டு மணியும் சேர்த்து அவர் அடிச்சுட்டு போயிடுவார். இப்ப என்னையா சொல்ற? இவர் தர்மகர்த்தாவா இருந்தா நான் இந்த கோயிலுக்கு பூசாரி இல்லையா? இந்த வேலையால தானே அறவயிறு கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சு. அம்மா வருத்தப்படாதீங்க. அப்பா காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாரு. அவர் சாப்பிட வர நேரம். வாஞ்சி, எங்கேயாவது போய் ஒரு குடம் நல்ல தண்ணி கொண்டா. என்னடி நம்ம வேண்டப்படாத மனுஷன் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கமா திரும்பிட்டு பேசாம நிக்கிறீங்க? மௌன விரதமா? ஆமா, நீங்க செஞ்ச காரியத்துக்கு மௌன விரதம் என்ன? எல்லாருமே உண்ணாவிரதம் இருக்க வேண்டியதுதான். யாரை கேட்டு வேலையை விட்டீங்க? ஓ, பூசாரி வேலையை விட்டுட்டானே, இனிமே நாம எப்படி சாப்பிடுறதுன்னு யோசனை பண்றியா? ஏண்டி, மூட்டை தூக்கியாவது உங்களை காப்பாற்ற மாட்டேன், சோறு போட மாட்டேன். எல்லாத்துக்கும் என் ஈஸ்வரன் இருக்காண்டி. ஆமா, உங்க ஈஸ்வரே நம்ம பக்தை வேலையை விட்டுட்டு கஷ்டப்படுறானேன்னு வீடு தேடி வந்து உதவி பண்ண பாரு இருக்கும். பூசாரி, பூசாரி, போட்டு விடு. இந்த இலை வீட்டுக்கு நீங்களா? ஐயோ, என் கையும் ஒண்ணு காலும் ஒண்ணு. பாஞ்சி, என்னடா இது மரம் மாதிரி நிக்க? காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சின்ன பிள்ளை இந்த வீட்டோடய வளர்றான். ஒண்ணு கமலா, ஆசீர்வாதம் வாங்கிக்க. நிக்கிறீங்களா? அண்டவரே உட்காருங்க.
பூசாரி, இது யாரு உன் மூத்த பொண்ணா? ஐயோ, ஆண்டவரே, இவதான் என் மனைவி. ஓ, பார்த்து நிக்கிறிய, உனக்கு வேற சரியா சொல்லணுமா? காரணம் இல்ல. யாருங்க இவரு? நல்லா பூச்சாண்டி மாதிரி இருக்காரு. ஏய், பாடி இங்க. அடி பாவி, யார பார்த்து பூச்சாண்டின்னு? சாட்சாத் பரமசிவனே வீடு தேடி வந்திருக்காரு. இவரா? அங்க பாரு, புலி தோல், கட்டிருக்காரு, கையில சூலாயுதம், வச்சிருக்காருங்க. தலையில பேச்செல்லாம் பாம்பு இருக்கு இருக்கு. கங்க எங்க? தலையில. அப்படியா? கொண்டாங்க. சாமி ஆண்டவனே, கங்காதரா, வீட்டுல குடிக்க ஒரு சொட்டு தண்ணி இல்ல, ஒரு குடம் தண்ணி தானே. பூசாரி, உன் மனைவி என்ன கங்கார நினைச்சாளா இல்ல கார்பரேஷன் லாரின்னு நினைச்சாளா? அவச்சாரம் அவச்சாரம், அடியே தப்பா பேசாதடி. சும்மா இருங்க. ஒரு குடம் தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு, கால்ல விழுகிறதான் கால்ல. அடியே, நீ அவரு கால்ல விடல, அப்புறம் நான் உன் கால்ல விழுந்துருவேன். பூசாரி, போற போக்க பார்த்தா உங்க கால்ல நாவலன்னு போல இருக்க. ஐயோ, ஆண்டவா பரமேஸ்வரா, ஐயோ, அடியே கால்ல விழுந்துறேன்டி. பூசாரி, இமய மலையே என் கால்ல விழுந்த மாதிரி இருக்கு. ஆண்டவனே, இந்த ஏழை வீடு தேடி வந்திருக்கிறீங்க, இருந்து சாப்பிட்டு போகணும். பூசாரி, நீ சாப்பிட்டுட்டு போகணும்னு சொன்ன உடனே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன கொடுப்ப? காய்கறி சாப்பாடு தான், பிள்ளைகறி கேட்க மாட்டீங்களே. அதெல்லாம் என்னுடைய திருவிளையாடல்களில் ஒன்று. அத்தோடு இப்போது பிறக்கும் குழந்தைகள் அவ்வளவு ஆரோக்கியம் இல்லை என்று கேள்விப்பட்டேன். அதனால் நம்பி சாப்பிட முடியவில்லை. ஆகையினால் பிள்ளைக்கறி சாப்பிடுவதே ஸ்டாப் பண்ணி விட்டேன் பெண்ணே. ஏன் பூசாரி, நீ பார்த்த பூசாரி வேலையை ஏன் விட்டுட்ட? தர்மம் நியாயம் ரெண்டுமே தெரியாத ஒருத்தன் தர்மகர்த்தாவா வேலை பார்க்கிற இடத்துல நான் வேலை செய்யறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலீங்க. ஏயா, ஊரே கெட்டு போச்சு. ஊர் கடைசியில செக் போஸ்ட்ல இருக்கிற ஒருத்த மாத்திரம் நல்லவனா இருந்து என்னையா பிரயோஜனம்? ஊருடன் ஒத்து வாழனா என்னையா அர்த்தம்? சொல்லுங்க ஆண்டவனே. சொல்றேன். ஊர் நல்லா இருந்தா நீயும் நல்லா இருந்து ஒத்து வாழ். ஊர் கெட்டு போனா நீயும் கெட்டு போய் ஒத்து வாழ். இதுல என்னையா சிரமம்? ஆகையினால உடனே வேலைக்கு போ. அங்க இருந்துகிட்டே அவங்களை திருத்து. அப்பதான் ஒரு முடிவு கிடைக்கும். பாட்டியா? உங்க வார்த்தையை நான் ஒரு நாளும் மீற மாட்டேன் ஆண்டவனே. பரமேஸ்வரா, நானும் எவ்வளவோ காலமா உன்னையே வேண்டி தேவார பாடல் பாடிக்கிட்டு இருக்கேன். அடியானுக்கு எந்த வித வசதியும் உண்டாக்க மாட்டேங்கிற. உனக்காகத்தானே 10 வருஷமா இந்த தேவாரத்தை கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன். அப்படி இருந்தும் எனக்கு நீ நல்லது செய்யல. உன் கோயிலுக்கு நான் பாடணுமா? பாட மாட்டேன், நிச்சயமா பாட மாட்டேன். இனிமே உன் கோயில்ல தேவார பாட்டு கேட்காது, நிச்சயமா கேட்காது, கேட்கவே கேட்காது. கோயில்ல இனிமே தேவாரம் கேட்காதா? கேட்டா நீ தேவாரம் பாடல எவன்டா கேட்டா? பாத்தீங்களா ஆண்டவனே, உங்களை வச்சுக்கிட்டே கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசிட்டு போறான். மரியாதை கிடைக்கியா? இந்தியாவையே இவன் கையில ஒப்படைச்சு பாதுகாத்துக்க சொன்ன மாதிரியும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு கோச்சுக்கிட்டு போறானே. ஏன் பூசாரி, 10 வருஷமா இவனை வேலை கத்துக்கிறாம தேவார எவையா கத்துக்க சொன்னா? எது சொல்லவோ அதை கத்துக்க வேண்டியது, அப்புறம் என்ன வந்து திட்ட வேண்டியது. இதே வேலையா போச்சு. அவங்க ஏதோ பெருசா முற்று வந்த முனிவன் மாதிரி ரெயின்னு போறானே. ஏன் சாமி, முற்றும் திறந்தவர்னா என்னங்க அர்த்தம்? தெரியாதா? தெரிஞ்சா கேப்பனுங்களா? சொல்றேன் கேளு. முற்றும் திறந்தவன்னா குடும்பத்தை மாத்திரம் திறந்தவன் இல்லையா, பெரிய பெரிய காட்ரேஜ் பீரோவை திறந்தவன், திண்டுக்கல் பூட்ட திறந்தவன், போலீஸ் புடிச்சா போலீஸ் மண்டைய திறக்கிறவன், புடிச்சு லாக்கப்ல வச்சா லாக்கப்பே திறக்கிறவன், இப்படி நிறைய திறக்கிறவன் தான் முற்றும் திறந்தவன். என்னையா இதுக்கு நல்ல அர்த்தம் ஏதோ இருக்குது, அதை விட்டுட்டு வேற என்னென்னமோ சொல்றீங்களே. பூசாரி, ஆக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம். பிறக்கும் போது நிர்வாணமா பிறந்த மனுஷன் போகும்போது யாருக்கும் எந்தவித கெடுதலும் பண்ணாம நல்ல பேரோட போகணுயா. அதுதான் முற்றும் திறந்த நிலை. ஆண்டவனே, இந்தியா பெரிய நாடு. இத ஒருத்தர் ஆடுறதை விட மாகாணங்களை தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டா வம்பு எல்லாம் போயிடும்ல. வம்ப விலைக்கு வாங்கிட்டு வம்பு இல்லாம போயிடுமா? பூசாரி, நீ மசால் வடை சாப்பிட்டு இருக்கிறியா? மசால் வடை சாப்பிடாதவன் ஒரு மனுஷனுங்களா? ஓஹோ, சைனா ஜப்பான்ல எல்லாம் மசால் வடை சாப்பிட்டுக்கிட்டா இருக்கிறான். அப்ப அவன் எல்லாம் மனுஷன் இல்லையா? நீ சாப்பிட்டு இருக்கிறியா? மசால் வடைன்னா எனக்கு உயிராச்சே. எங்கய்யா சாப்பிட்டு இருக்கிற? ஹோட்டல்ல. ஹோட்டல்ல தான் செய்யறாங்க. இருந்தாலும் ஆல் இந்தியா பேசிஸ்ல அந்த வடை தயாராகுது. இந்தியாவுல உள்ள 62 கோடி கரங்கள் அந்த வடையில பட்டிருக்கு. மசால் வடை இல்லையா? பின்ன என்ன மண்டை இல்லையா? மசால் வடை செய்யறதுக்கு என்னென்ன தேவை சொல்லு பாப்போம்.
மசாலா வடை செய்யறதுக்கு முக்கியமா கடலைப்பருப்பு. அது எந்த மாகாணத்துல விளையுது? மகாராஷ்டிரா. துவரம் பருப்பு? மத்திய மாகாணம். கடுகு? கல்கட்டா. வெங்காயம் பச்சை மிளகா? ஆந்திர பிரதேசம். எண்ணெய்? குஜராத். எரி கட்டை? அது ஒரு மாகாணம். இருப்பு சட்டி? ரூர்கெலா. அதிகரண்டி? விலாய். அரவ மாஸ்டர்? ராமநாதபுரம். சரக்கு மாஸ்டர்? திருவனந்தபுரம். ஹோட்டல் மாஸ்டர்? உடுப்பீங்க. அப்பா, ஏன் பூசாரி, ஒரு மசால் வடை செய்யறதுக்கு இத்தனை மாகாணங்கள் ஒண்ணு சேர வேண்டியது இருக்க, நீ மாகாணங்களை பிரிச்சு கொடுத்துட்டா மசால் வடை எப்படி சாப்பிடுவ? இத்தனூண்டு மசால் வடைக்கு அப்புறம் நீ இந்தியா பூரா நாயா அலையணும். ஆகையினால பூசாரி, பிரிவினைங்கிறத நாட்டுல மாத்திரம் இல்ல, வீட்டுல கூட பேசாத. அது ஒரு அபாயகரமான விஷயம். பார்வதி சிலை எப்ப காணாம போச்சோ, யார் எடுத்தாங்களோ, கும்பாபிஷேகம் முடிஞ்சு கணக்கெடுத்து பாக்குறப்பதான் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சிலைய காணும் தெரிஞ்சது. நான் தர்மகர்த்தாவா வந்த நேரம் ஐயா. இதுல இருந்து உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுது? ஒண்ணுமே தெரியலீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. சொல்றேன். நான் தர்மகர்த்தாவா இருக்கிறது இந்த பூசாரிக்கு பிடிக்கல. ஊர் ஜனங்களுக்கு மத்தியில எனக்கு கெட்ட பேர் வரணும்னு திட்டம் போட்டு இந்த காரியத்தை செஞ்சிருக்காரு. எப்பவும் சொல்றேன், இந்த கோயிலுக்கு நீங்க தர்மகர்த்தாவா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு அவாண்டத்தை நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன். வாங்க இன்ஸ்பெக்டர், சிலையை பத்தி விவரம் ஏதாவது தெரிஞ்சுங்களா? எல்லாம் அமெரிக்கா கடத்தப்பட்டிருக்கு. எப்படிங்க? கடத்தினவங்க கூட நான் போனேன். தர்மகர்த்தா சார், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் பூசாரி வாஞ்சி இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட யாரும் இந்த ஊரை விட்டு வெளியே போக கூடாது. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த ஊரை விட்டு ஒரு ஈயோ கொசுவோ போகாது. ஓகே? ஊரை விட்டு ஈ கொசுவானா நல்லதுங்க, விக்கிரகமானா தான் கெடுதல். பாத்தீங்களா ஆண்டவனே, கனகசபை கோயில் தர்மகர்த்தாவா வந்தா நான் பூசாரி வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னே. நீங்க வேற சொன்னீங்க மறுபடியும் வேலைக்கு போனா தாண்டா ஒரு முடிவு தெரியும்னு. இப்ப தெரிஞ்சு போச்சுன்னு முடிவு. நான் மனசார வேண்ட பார்வதி அம்மன் விக்கிரகம் காணாம போனது காரணமே நான் தான். நான் கூசாவ சொல்றாங்களே, இது அடுக்குமா? அடுக்குமா ஆண்டவனே? ஏன் ஆண்டவனே இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறேன், பேசாம உட்கார்ந்து இருக்கீங்களே? பூசாரி, இப்போது என்னுடைய எண்ணம் எல்லாம் உன் பேர்ல இல்ல. என்னுடைய மனைவி பார்வதியை தூக்கி கொண்டு போய் அமெரிக்காவில வித்துட்டானுங்க. அதே மாதிரி என்னையும் தூக்கி கொண்டு போய் சைனாவில வித்துட்டானுங்கன்னா அந்த 2 நாடுகளும் ஒண்ணு சேர்ந்தாத்தானே நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுக்கு. ஆகையினால எனக்கு ஒரு உதவி செய்யறியா? சொல்லுங்க சாமி. பரமசிவனையும் திருடுறவங்க அதே அமெரிக்காவில கொண்டு போய் வித்துடுங்கன்னு ஒரு போர்டு எழுதி வச்சிருக்கியா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சாமி, உங்களை நான் காப்பாத்துறேன். பாத்தியா பூசாரி என் நிலைமைய? பரமசிவனை பூசாரி காப்பாத்துற அளவுக்கு வந்தாச்சு. வாஞ்சி, எது போனாலும் மானம் மாத்திரம் போயிடக்கூடாது இல்ல? புரியல? நான் கேட்கிற கேள்விக்கு ஒளிக்காம மறைக்காம பதில் சொல்லுவியா? கேளுங்கய்யா. ஏண்டா வாஞ்சி, உன்னை நான் என் சொந்த பிள்ளைக்கும் மேல வளர்க்கிறேன் இல்லையா? ஆமாங்க. அன்னைக்கு பஞ்சாயத்துல கனகசபை என்ன அவமானப்படுத்திட்டானேன்னு அவனை பழிவாங்கணுங்கிற எண்ணத்துல அதான் அந்த பார்வதி விக்கிரகம் சம்பந்தமா நீ உடன்பட்டு இருந்தா உண்மையை சொல்லிடுறா. நான் யார் கால வேணாலும் விழுந்து மன்னிப்பு கேட்டுறேன். ஐயா, என்ன வார்த்தை சொன்னீங்க ஐயா? தாய் தகப்ப இல்லாத அனாதையான என்ன நீங்க தான் வளர்த்த ஆளாக்குனீங்க. அப்படி இருக்க வளர்த்து விட்ட உங்களுக்கும் வாழ வச்ச தெய்வத்துக்குமா நான் துரோகம் செய்வேன்? என் வாஞ்சி, ஒண்ணு எனக்கு தெரியாதா? அது சும்மா சும்மா சொன்னேன்டா. நீ தப்பா நினைச்சுக்கிட்டியா? நான் மன்னிச்சிடுறேன். ஐயா, அப்படிலாம் பெரிய வார்த்தை சொல்லி என்ன கொல்லாதீங்க ஐயா. இந்த கோயில்ல ஒரு கரண்டி பொங்கலை கூட திருடுத்திருந்ததில்லையா நான்? அப்படி இருக்க யாரோ செஞ்ச தப்புக்காக நம்ம மேல பழி விடுகுதே. ஆண்டவா, சீக்கிரம் சிலதருந்த சண்டாரனை கண்டுபிடிச்சு எங்களை நிரபராதியாக்கப்பா. ஆண்டவனே, பாத்தீங்களா இந்த அநியாயத்தை? உங்களுக்கு சேவை செய்யறது தவிர வேற ஒரு பாவம் அறியாத ஒரு நல்லவன் போயிட்டாங்க ஆண்டவனே. நல்லவன் தாயா சீக்கிரமா சாவான். மகாத்மா காந்தி செத்ததுக்கு பேரறிஞர் பெர்னாட் ஷா என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்துல அளவுக்கு மீறி நல்லவனா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துங்கிறதுக்கு காந்திஜியோட சாவு தான் உதாரணம்னு சொன்னார். இருந்தாலும் வாஞ்சிக்கு ரொம்ப சின்ன வயசுங்க. ரொம்ப புத்திசாலிகளும் மேதைகளும் சின்ன வயசுலதாயா போவாங்க. ஆதிசங்கரர், வேதாந்த விற்பன்னர் விவேகானந்தர், கவியரசர் பாரதி, கணித மேதை ராமானுஜம், இப்படி இளமையில போனவங்க கணக்கு உனக்கு எத்தனை வேணும்? இது என் தப்புதான். வாஞ்சி மேல சந்தேகப்பட்டு இந்த பார்வதி சில விஷயமா கேட்க கூடாத கேள்வி 1 2 கேட்டுட்டேன்.
மனசு தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டா ஆண்டவனே. பூசாரி, இது தற்கொலை இல்ல, கொலை. ஆமா பூசாரி, பார்வதி சிலை காணாம போச்சு, அது விஷயமா தான் இந்த கொலையே நடந்திருக்கு. விளக்கமா உனக்கு நான் அப்புறம் சொல்றேன். சிலையோட மதிப்பு 5 லட்சமா இருக்கலாம், ஆனா விலை மதிக்க முடியாத ஒரு உயிர் போயிடுச்சுங்களே. பூசாரி, வாஞ்சியோட உயிராவது 5 லட்சத்துக்கு போச்சே, மகாத்மா காந்தியோட உயிர் வெறும் 5 ரூபாய்க்கு தானையா போச்சு. என்னது, 5 ரூபாய்க்கா? ஆமா பூசாரி, காந்திஜி சுடப்படுற அன்னைக்கு பிரார்த்தனையில இருந்தார். பிர்லா மாளிகையை சுத்தி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்துச்சு. அவரை சுட வந்த கோட்ஸே சுத்தி சுத்தி வந்தா, உள்ள போக முடியல. கடைசியா அங்க நின்னுக்கிட்டு இருந்த காவல்காரங்கிட்ட ஒரு 5 ரூபாய திணிச்சான். அவன் உள்ள விட்டா, இவன் போனா சுட்டான். தப்பு யார் பேர்லங்கிற பூசாரி? கை நீட்டி 5 ரூபாய வாங்கிட்டு உள்ள விட்டானே படுவாவி, அவன் மேலதாங்க தப்பு. அது எப்படி தப்பாகும்? அவன் 5 ரூபாய கைய நீட்டி வாங்குற அளவுக்கு வறுமையில வச்சிருந்ததுதான் தப்பு. ஆகையினால பூசாரி, பொருளாதார பிரச்சனையில ஒரு பெரிய மகாத்மாவோட உயிரே வெறும் 5 ரூபான்னா, சாதாரண ஆத்மாக்களுடைய உயிரெல்லாம் ரூபாய்க்கு எத்தனை? இப்ப தாங்க புரியுது ஆண்டவனே. பொருளாதார பிரச்சனையில ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிதான் காந்திஜி சோசியலிசத்தை கொண்டு வர பாடுபட்டார். வரவேற்க வேண்டிய திட்டம் தான் பூசாரி, ஆனா அதுக்கு பெரிய மனப்பக்குவம் வேணுமே. இல்லன்றீங்களா? எங்கய்யா இருக்கு? கை அழுகி வாயழுகி மூக்கழுகி நொண்டி நொண்டி நடந்தே பிச்சை எடுக்கிறானே, அவனுக்கு கூட பிச்சை எடுத்தே பணக்காரனாகணுங்கிற எண்ணம் அவன் ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கே பூசாரி. ஆமாங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க ஆண்டவனே? காரணமா? சில அறிஞர்களும் மேதைகளும் தத்துவ ஞானிகளும் தன் வரைக்கும் சொத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு தான் நமக்கெல்லாம் வந்து அறிவுரைகள் சொல்றாங்கன்னு பிச்சைக்கார வரைக்கும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான் பூசாரி. அப்படி உபதேசம் பண்ற பெரியவங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் 100 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறானே, நம்ம எப்ப 200 ஏக்கர் நிலம் வாங்க போறோம் அப்படின்னு அதுலயே தாங்க ஆண்டவனே குறியா இருக்கிறாங்க. அவன் எத்தனை ஏக்கர் வாங்கினா என்ன பூசாரி? அவன் காலம் முடிஞ்சு இங்க வரும்போது ஒரு தும்பு தூசிய கூட எடுத்துட்டு வர முடியுமா? இது புரியாத பேராசை பிடிச்ச மக்கள் 1000 ஏக்கர், லட்சம் ஏக்கர், கோடி ஏக்கர் வாங்கினா என்ன? அவனுக்கு கடைசியா சேர வேண்டிய நிலம் எவ்வளவு? எவ்வளவு ஆண்டவனே? குட்டியாடு தப்பி போனா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி தப்பி போனா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம். சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம் பூசாரி. இந்த ஏழை பூசாரியால 1 அடி நிலம் கூட வாங்க முடியலையே ஆண்டவனே. நீ வாங்கவே வேண்டாம் பூசாரி. என்னைக்கு இந்த பூலோகத்துல பிறந்தியோ அன்னைக்கே உன் பேர்ல பட்டா போட்டாச்சு 8 அடி நிலம். வாஸ்தவம் தான் ஆண்டவனே. பூசாரி, இங்க மனித சடலத்தை மாத்திரம் எரிக்கலையா, அவனுடைய அகந்தை ஆணவம் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாகுது. அதனாலதான் இதுக்கு புண்ணிய பூமின்னு சொல்றான். இங்க ஏழை பணக்காரங்கிற ஏற்றதாழ்வுக்கு இடம் இல்ல, படித்தவன் பாமரங்கிற பாகுபாட்டுக்கு இடம் இல்ல. அங்கே எரியும் நெருப்பு பத்தினி என்றும் பரத்தை என்றும் வித்தியாசம் பார்ப்பதில்லை. மன்னவனானாலும் சரி, மாடோட்டும் சின்னவானாலும் சரி, இந்த மண்ணுக்கு எல்லோருமே சமம். சமரசம் உலாவும் இடம் பூசாரி, சமரசம் உலாவும். நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தாங்க. ஏன் ஆண்டவனே, வாஞ்சி ரொம்ப நல்லவனாச்சே, அவன் சொர்க்கத்துக்கு தானே போவானுங்க. பூசாரி, ஒரு மனுஷன் சொர்க்கத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானா நான் சொல்ல தேவையில்லை, நீயே தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஆண்டவனே? நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு. நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு. நீ நல்லவனா கெட்டவனா சொல்லிவிடும் இறப்பு. நீ நல்லவனா கெட்டவனா சொல்லிவிடும் இறப்பு. நீ மன்னவனா சின்னவனா சொல்லிவிடும் பிறப்பு. நீ செத்தனக்கு அழுபவர்கள் எத்தனை பேர் கணக்கு. நீ செத்ததற்கு அழுபவர்கள் எத்தனை பேர் கணக்கு. அதை பொறுத்தேதான் போகுமிடம் சொர்க்கம் நரகம் உனக்கு. எங்க போயிட்டு வர? கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. கோயிலுக்கு போயிட்டு வரேன். எங்க போயிட்டு வர? உன் கூட அந்த கோபால் பையன் வரல? அப்பா, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறியா?
பெத்தவங்க கிட்ட காதல் விஷயத்தை விட்டு மறைக்க முடியாதம்மா. மடே, நீ அம்மா இல்லாத பிள்ளையாச்சேன்னு கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டம்மா. அதுக்காக என்ன தலை குனிய வச்சிருக்கேம்மா. எனக்கு அந்த எண்ணம் இல்லப்பா. அப்பா, கோபால் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஆசை வார்த்தை காட்டி மயக்கி கடைசியில பூசாரி மகளை கல்யாணம் பண்ணிக்க. எப்படி கட்டிக்குவான்? எப்படி கட்டிக்குவான்? ஏய் கனகதமே, வான பொறுப்பு இல்லாம வளர்த்துட்டு இப்ப ஊரை வேற ஏமாத்த ஆரம்பிச்சிருக்கியானே. ஜெயா, பல்ல இழிச்சு பல காரியத்தை என்கிட்ட சாதிச்சுக்கிட்டே இப்ப என் பொண்ணையமா ஏமாத்த பாக்குறேன். எனக்கு வர்ற கோபத்துல அப்ப மாமன் 2 பையன் தலைய வெட்டி தலையில தொங்க விட்டுருவான். என்னையா மிரட்டுற? உன் பொண்ணா வந்து என்ன கட்டிக்கணும்னு அலைஞ்சா அதுக்கு நான் என்ன பண்றது? நான் பூசாரி மகளை தான் கட்டுவேன். என்னடா சொன்ன? பூசாரி மகளை தான் கட்டுவியா? நீ அவ்வளவு அந்த ஊர்ல உயிரோட இருந்தா பாக்கிறேன்டா நானு. சின்ன பயல விட்டா பேச வச்சிருக்கனே, பாக்கிறேன்டா உங்களை படமா ராஸ்கல்களா. கோபாலு, அவன் ஜெயிச்சவன். ஆழபலமும் இருக்குது, பணபலமும் இருக்குது. ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிடுவான். நீ உடனடியா பூசாரி மகளை கடத்திட்டு போய் ஒரு பெட்ரோல் பங்க்ல வச்சு தாலியை கட்டிடுச்சு. பெட்ரோலை போட்டுட்டு பங்க்ல ஏதாவது நல்ல கோயிலா பார்த்து அங்க பெட்ரோலையும் தாலியை வச்சு கட்டிடு. என்னப்பா பெட்ரோலா? எப்படியோ அவனுக்கு நீ தாலியை கட்டிடுறா. கமலா, கமலா, தாலி கேட்கவா? அப்படியே இருக்கணும். வீட்டை விட்டு கீழே இறங்கினேன். பத்திரம். ஏய், என்ன துணிச்சடா உனக்கு? என் பொண்ணை என் முன்னாடியேவா கூட்டி போறேன். ஜாக்கிரதை. வேண்டாம், அவளை விட்டுடு. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். கமலா, நீ போகாதம்மா, போகாதம்மா. போய்தான் தீரணும். உங்களால் என்ன தடுத்து நிறுத்த முடியாது. கிண்ணடி சொல்லு, கிண்ணடி சொல்லு, ஏறி சொல்லு. தலைகிடு, சுட்டு சாம்பலாக்கிடுவேன். பொசுக்குடா, பொசுக்கிட்டு அப்புறம் பொண்ணு கூட்டி போடா. முதல்ல என்ன என்ன கோபால், வாங்க போலாம். கமலா, 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 என்னை விட்டு போகாதம்மா. கமலா, என்னை விட்டு போகாதம்மா. கமலா, உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது. கோபால், கோபால், என்னங்க போறாங்க? போயிட்டாங்க. அடிச்சாதீங்க, உனக்கு அடிச்சாதீங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஈஸ்வரா, அடிச்சாத வரட்டே. தெய்வமே, ஈசா, ஈசா, இது இருக்க வேண்டும். என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னங்க, என்ன பாருங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சு? பாஜு, நான் எங்க இருக்கிறேன்? வீட்டுல தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சு போச்சா? இல்லடி, என் ஐயன் சிவபெருமான் வந்தாடி. அந்த ருத்ர ஆண்டவத்தை பார்க்க கொடுத்து வச்சிருக்கணுமே. உலகத்தில் நடக்கிற அக்கிரமத்தை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இந்த உலகத்தையே அழிச்சிட்டாருடி. நம்ம 2 பேரையும் விட்டுட்டு கடவுளே, அம்மாவுக்கு கல்யாணமே ஆகல என்ற கவலையில ஏங்கி போய் தூங்கிருப்பீங்க. உங்க ஏக்கமெல்லாம் சிவபெருமான் ரூபத்துல வந்து தாண்டவம் ஆடி இருக்கும். ஏங்க, ஊர் இருக்கிற நிலவரம் தெரியாம சிவன் நேர்ல வந்து நேர்ல வந்து பரமேஸ்வரா, என் பொண்ணை எப்படியோ காப்பாத்திட்டேன். கமலாவையோ காப்பாத்திட்டேன். கமலாவை யாருக்கு கொடுத்து நிச்சயம் பண்றது அப்படிங்கறதையும் நீங்க தான் முடிவெடுக்கணும். ஜெயா, பூசாரி, மறுபடியும் உன் கனவுல வருவேன்னு நினைக்கிறியா? போய்யா, உன் பொண்ணு கமலா விரும்பின அந்த ரவிக்கு உன் மகளை கல்யாணம் பண்ணி வை. பூசாரி, நான் சொல்றபடி செய், எல்லாம் நல்லபடியா நடக்கும். தங்க சித்தம், தங்க சித்தம்.